இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பெயர் கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் இது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல்
அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரியாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 674வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அமிழ்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த அமிழ்தம் தொகுப்பில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் நல்வாழ்வு நம் கையில் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் 4வது பாகத்தினை இன்று நமது அவையில் அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார். நல்வாழ்வு என்பது அத்தியாவசியமான ஒன்றாகின்றது இன்றைய அவசர உலகினில். நாம் எந்த அளவிற்கு நமது வாழ்வில் நமது உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றோம் என்பது நமக்கான கேள்வியாக எப்பொழுதுமே இருக்கின்றது. அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்கள் இன்று நம்மிடையே அடுத்த 50 நிமிடங்கள் செழுமையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நல்வாழ்வு நம் கையில் என்ற செழிப்பான சிந்தனையோடு இன்றைய பொழுதை சிறப்பாக்குவோம். ஒவ்வொரு தருணங்களையும் இனிமையாக்குவோம். நன்றி. காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை வழிநடத்திச் செல்லும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் எனது குருமார்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த அற்புதமான தலைப்பில் எனக்கு வாய்ப்பளித்த சகோதரர் அவர்களுக்கும் சரித்திரம் படைப்போம் அனைத்து குழுவினருக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நல்வாழ்வு நம் கையில் என்ற தலைப்பில் நாம் 4வது பதிப்பாக பதிவிடுகிறேன். இதில் சித்த ரகசியங்கள் என்ற நூலில் அற்புதமான தலைப்பின் கீழ் பல கருத்துக்கள் அடங்கியுள்ளன. அதில் சில கூற்றுக்களை பார்க்கலாம். சித்த ரகசிய நூலில் சித்த மருத்துவத்தை பற்றியும் சித்தர்கள் பற்றியும் அனைத்து அற்புதமான கருத்துக்களும் உள்ளன. சித்த மருத்துவம் எப்போது தோன்றியது என்று கூறுகையில் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் கூறிய கருத்து என்னவெனில், இந்த உலகில் தாவரங்கள் எப்போது தோன்றியதோ அப்போதே சித்த மருத்துவமும் தோன்றிவிட்டது என்றுதான் அவர் கூறியிருக்காரு. அந்த ஒரு மகத்துவமான நல்ல ஒரு இது நமது சித்த மருத்துவம் அடக்கி இருக்கு. மருந்து சாப்பிடுற காலம்
ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒழுக்க நெறிகள் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்துல வந்துட்டு பல வகையான கருத்துக்களும் இருக்கு. ஒவ்வொரு நம்ம தூங்கி எழுந்துக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் அடங்கியுள்ள அத்தனை குறிப்புகளுமே சித்தர்கள் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு நெறிகளாகவே நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அந்த நெறிகளின்படி நம்ம அதிகாலையில அதிகாலையில் எழுதலே ஒரு முக்கியமான முதல் விதியாக சித்தர் பெருமக்கள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். அந்த அதிகாலை எழுதல் போது அந்த அதிகாலையில தூய காற்று, அந்த பிரபஞ்சத்தில் பிராணவாயு, தூய்மையான பிராணவாயு நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த மனதினுடைய தன்மையுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறது சித்தர் பெருமக்களோட கணிப்பு ஆகும். அது மட்டும் இல்லாம அறிவியல் பூர்வமாகவுமே நமக்கு வந்துட்டு அதிகாலையில எழுவதனால எவ்வளவு பயன்கள் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. அதன்படி அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதல் நமக்கு ஒரு சிறப்பான பலனையும் தரும். அடுத்தபடியாக நம்மளுடைய அந்த காலை கடன்களை முடித்தல்ங்கிறது அடுத்த ஒரு விதியாகவே சித்தர் பெருமக்கள் நம்ம நல்வாழ்வுக்கான அடிப்படையில 2வது கட்டமாவே அதை வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா காலை கடன்களை முடிக்கிறது அவ்வளவு அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல அந்த காலை கடன் அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துட்டு அடுத்தடுத்து வேலைகள்ல போய்க்கிட்டே இருக்கோம். ஏன்னா துரிதமாவே நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு நகர்ந்துட்டே இருக்கு. அதுக்கான படிநிலைகள்ல நம்ம காலை கடன்களை கூட மறந்துட்டு போற சூழல் தான் இருக்கு. அதுக்கு நம்ம மனதளவுலயும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மனம் வந்துட்டு ஒன்றினாதான் நம்மளுடைய உடல் அமைப்புகளும் உடற்கூறுகளுமே சரியா இயங்கும் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்துல ஒரு அடிப்படை விதியாவே இருக்கு. மனமும் உடலும் ஒன்றிணைந்தால்தான் நம்மளுடைய நல்வாழ்வுங்கிறது நம்ம கையில வந்து கிடைக்கும். அடுத்ததாக உணவு முறைகள். உணவு முறைகள்னு பார்க்கும்போது இன்னைக்கு அதிக அளவுல வந்து அந்த துரித உணவுகள் வந்துட்டு பெருக்கம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அந்த துரித உணவுகள் நமக்கு வந்துட்டு சீக்கிரமாவே சாப்பிடவும் சுவையா சாப்பிடவும் நல்லாதான் இருக்கும். ஆனா நம்மளுடைய அந்த வாழ்வு, அந்த ஆரோக்கியங்கிறது துரிதமாவே கெட்டு போயிட்டே இருக்குங்கிறத நம்ம யாருமே அறியாமையே அந்த துரித உணவுகளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பழங்காலத்துல வந்து நம்ம இரவுல அந்த சோறுல தண்ணி ஊத்தி வச்சு அந்த கஞ்சிய வெங்காயம் தயிர் அந்த மாதிரி சேர்த்து குடிச்சு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு அவ்வளவு ஆரோக்கியமான பல நல்ல உணவு முறைகளை தந்துட்டு போனாங்க. ஆனா இப்போ நம்ம அத சாப்பிடுறது அந்த பழைய கஞ்சியா பழைய சோறா அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கே ஒரு நெருடலாவே நினைச்சிட்டு நான் அந்த உணவு சாப்பிட்டேன் இந்த உணவு சாப்பிட்டேங்கிற அந்த புதிய உணவுகளை அடுக்கிக்கிட்டே போறோம். அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் நமக்கு அந்த சிறுதானிய உணவுகளை மட்டுமே தான் அதிக அளவுல அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க. கம்பு, சோளம் அந்த மாதிரி சிறுதானிய உணவுகள். அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் நம்ம செல்களை புத்துணர்வாக்கி நம்மளுடைய அந்த வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு சத்துக்களை வந்து அந்த சிறுதானிய உணவுகள் தந்துக்கிட்டே தான் இருந்தது. அரிசிங்கிற உணவு வந்துட்டு அந்த காலத்துல ஒரு பணக்கார உணவா தான் இருந்துச்சு. ஏன்னா அரிசி வந்துட்டு ஒரு புரதம், கார்போஹைட்ரேட் அந்த மாதிரியான அதிக சத்துக்களை உள்ளடக்கியது. சிறுதானிய உணவு வந்துட்டு சீக்கிரமாவே செமிச்சிரும். அதே சமயம் சிறிய அளவுல உண்டாலுமே நம்ம வயிறு வந்து நிரம்பிரும். ஆனா அரிசி உணவு, கோதுமை உணவு அதெல்லாம் படிப்படியா வந்தது. அந்த பணக்காரர்கள் உணவாவே கருதிட்டு வந்தது. இன்னைக்கு அளவுல அது அரிசி உணவுங்கிறது பிரதானமாவே தான் இருக்கு. அந்த வரிசையில நம்ம இப்போ சிறுதானிய உணவு, அப்புறம் பாரம்பரிய அரிசி வகைகள்ல கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி, பூங்கார் அரிசி அந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளுமே இருக்கு. அதையுமே நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம உடல் மட்டும் இல்லாம மனமுமே ஒரு சிறந்த அமைதியான நிலையை பெறுங்கிறது நம்ம என்னுடைய அனுபவத்துல நான் பெற்ற ஒரு சிறந்த முறையாகவே கருதுகிறேன்.
அப்புறம் பார்த்தோம்னா யோக முறைகள். நம்ம உடலுக்கு எவ்வளவு சத்தான உணவுகள், பழமையான உணவுகள் சிறந்ததோ, அதுபடி நம்ம சித்தர்களும், முன்னோர்களும் கற்றுத்தந்த யோக முறைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அன்றாடமான வழிமுறையாகவே இருந்தது. முன்னோர்கள் அதிகாலையிலே எந்திரிச்சு ஒரு நடை பிரயாணமாவே தான் சென்று தன்னோட காலை கடன்கள், குளியல் எல்லாம் முடிப்பாங்க. அப்போ அதுல என்ன சேருதுன்னா, ஒரு நடைப்பயிற்சி. இந்த காலத்துல சொன்னோன்னா, அந்த உடற்பயிற்சி அதுவுமே அதுல சேரும். அது மட்டும் இல்லாம, அந்த மூச்சு காற்று, மூச்சு பயிற்சியுமே அங்க அவங்களுக்கு இயற்கையாவே கிடைச்சிரும். ஏன்னா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல நிறைய மரங்கள், அந்த மாதிரியான இயற்கை சூழல் தான் இருக்கும். அப்படியான சூழல்ல அவங்களுக்கு இயற்கையான பிராணவாயு அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கான அந்த கட்டடங்கள் சூழ்ந்த சூழல்ல நமக்கு அது சாத்தியமாங்கிறது ஒரு சந்தேகமான நிலையா தான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு செயல்பாடுமே நமக்கு இன்னைக்கு ஆமா, அவங்க அந்த காலத்துல அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் இப்போ நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்படிங்கிற ஒரு எரிச்சலுமே நமக்குள்ள இருக்கும். ஆனா, இந்த நவீன காலத்திலயுமே அத சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியக்கூறா தான் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு அந்த மனம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால், அது நமக்கு சாத்தியமான கூறாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, முன்னோர்கள் அந்த குழந்தைகள் வளர்ப்ப அந்த பிறந்த அடுத்த நொடியில இருந்தே அவங்க வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு தெம்பையும், ஒரு உறுதியையும் கொடுக்குற அளவுக்கு அந்த பிறந்த அடுத்த நொடியில இருந்தே நம்ம முன்னோர்கள் பழக்கிக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா, ஆஹ் பிறந்த குழந்தை அந்த முதல்ல தாய்கிட்ட அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுல இருந்து, அவங்களுக்கு உரை மருந்தாகட்டும், அவங்களுக்கு அந்த விளையாட்டு முறை, வாழ்க்கை சூழல் எல்லாத்தையுமே முன்னோர்கள் முறையாகவே பழக்கிக்கிட்டே வந்தாங்க. இதுல உரை மருந்துங்கிற இது அவங்க சின்ன வயசுல அந்த கொடுக்குற உரை மருந்து அவங்க வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு காப்பு மருந்தாவே குழந்தைகள்ல அந்த பெரியவர்களுக்கு நமக்குமே சிறந்த நன்மை அளிக்கிற ஒண்ணாதான் இருக்கும். உரை மருந்துல நிறைய மகத்துவமான பொருட்கள் சேரும். ராஜசங்கரி அவர்களுக்கு இணைய கோளாறு. நீங்க தொடருங்க. நன்றி அம்மா. அம்மா இப்ப கேக்குதா? தெளிவா கேக்குது, நீங்க தொடரலாம். நன்றி அம்மா. அந்த மருந்து கொடுக்கிற முறை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அந்த பாலாடை மகத்துவத்தையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு தெளிவாவே அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாலாடையில மருந்து கொடுக்கறது அதெல்லாம் நம்ம மறுபடியுமே தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை முன்னிறுத்தி நம்ம மறுபடியும் கடைபிடிக்க வேண்டிய முறையாக இந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய அந்த சித்த மருத்துவ குறிப்போட முக்கியமான தகவலாகவும் அமையுது. அந்த இதுல பார்த்தோம்னா தொட்டில். அடுத்ததா குழந்தை தூங்குறதுக்காக ஒரு தொட்டில் முறையும் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே பழக்கி இருக்காங்க. இப்போ
பார்க்கும்போது அந்த வெளிநாடுகள்லாம் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நோய் பரவிட்டு இருந்தது. ஏன்னா சடன் ஸ்லீப் டெத் அந்த மாதிரி குழந்தைகளுக்கான இது. திடீர்னு குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போதே இறந்து போற மாதிரியான ஒரு நோயினே அவங்க வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ என்னன்னா, குழந்தைங்க வந்துட்டு எப்படி அவங்கள தூங்க வைக்கணும் அப்படிங்கிற முறைய அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மகத்துவம் எல்லாமே நம்ம அம்மாவோட அந்த பருத்தி துணி சேலையில நம்ம முன்னோர்கள் எப்படி தொட்டில் கட்டி போட்டாங்க. அந்த தொட்டிலோட அமைப்ப தான் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த அனுபவம் ஆராய்ஞ்சு அறிவியல் பூர்வமா அந்த அமைப்ப வந்து இப்போ அறிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அறிவியல் ஆராய்ச்சி பண்ணியோ அந்த சாதனங்கள் மூலமாவோ எப்படியோ கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா அவங்க பாலாடை மூலமா மருந்து கொடுத்துருக்காங்க, தொட்டில்ல தூங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான சூழல் இப்போ அறிவியல் முறையில ஆராய்ச்சி அந்த முன்னாடி உள்ள பழக்கங்கள்லாம் இப்போ புதுசா புது புது பெயர்களோட நம்ம கிட்ட பரவிக்கிட்டே வருது. அப்ப எவ்வளவு தனித்துவமான கருத்துக்களும் நம்ம வாழ்வியல் நெறிகளும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஆனா இப்போ அதை மறந்துக்கிட்டே தான் வர்றோம். அந்த முன்னோர்கள் அப்படிங்கும் போதே எரிச்சல் அடையாம அவங்க என்ன சொன்னாங்க, அதுல என்ன கருத்துக்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு அறிவியல் பூர்வமாவுமே ஆராய்ஞ்சு அதை நம்ம பயன்படுத்திட்டே இருக்கும்போது நம்மளுடைய நல்வாழ்வு வந்து நம்ம கையில கிடைக்குங்கிறது சாத்தியமான ஒன்றாகவே தான் அமையும். அது மட்டும் இல்லாம அந்த மாந்தம்ங்கிற ஒரு சூழல் வந்து இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கான பிரச்சனையில அதிகமாயிட்டே வருது. மாந்தம்னா அந்த உணவுகள், அந்த தாய் என்ன உணவுகள் சாப்பிடுறாங்களோ அது மூலமா குழந்தைகளுக்கு வந்துட்டு பாதிப்படைஞ்சு அவங்களுடைய அந்த வயிற்று சரியில்லாம போற ஒரு இதுதான் மாந்தம்ங்கிறது. அதுக்கான முறையுமே நமக்கு அந்த மருந்துகள் மூலமாகவும் உணவுகள் மூலமாகவும் இல்ல தாய்க்கு என்ன உணவுகள் கொடுத்தா அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஒரு மருத்துவராகவே நம்ம அந்த அம்மாக்கள் பாட்டிகள்லாம் நமக்கு உணவுகள்லாம் வழங்கி அதை சரிப்படுத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கான சூழ்நிலைகள்ல சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியலைனாலும் நம்ம நேரா கூட்டிட்டு போறது இந்த மருத்துவராக தான் இருக்கும். அவங்க நிறைய விதமான அந்த சிறப்புகள் மாத்திரைகள் கூட கொடுக்குற வழக்கமும் இந்த நவீன யுகத்துல இருக்கு. அப்புறம் ஊசிகள் அந்த மாதிரியான இது செலுத்தும் போது சின்ன குழந்தைகள்லயே அந்த குழந்தைகளுக்கு வந்து செயற்கைத்தனமான ஒரு இதாவே ஆயிரும். ஆனா முற்றிய நிலையில நம்ம இந்த மருத்துவமனைக்கு செல்வது என்பது கட்டாயமாக தான் இருக்கு. அந்த காலத்துல அந்த குழந்தை வளர்ப்புங்கிறது அவ்வளவு ஒரு தனித்துவமாவே இருந்துட்டு இருந்துருச்சு. அப்போ விளையாட்டு முறைகள் அந்த பொழுதுபோக்குங்கும் போது குழந்தைகள் வந்து ஒரு வீட்ல 4-5 குழந்தைகள் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்குங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதே சமயம் கல்வினா கல்வி, அந்த வாழ்க்கை முறைனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற தொகுப்புகளும் குழந்தைகளே அவங்க அனுபவங்கள் மூலமாகவும் அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய அந்த மூத்த உறவினர்கள் அவங்க மூலமாகவும் தெரிஞ்சு வளர்ந்துட்டே இருந்தாங்க. அந்த நாகரிகம் வளர வளர நமக்குள்ள இருந்த அந்த வேறுபாடு, அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற சூழ்நிலையும் போயிடுச்சு. அந்த நெறிமுறைகளுமே தளர்ந்து போயிருக்கும்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த கூட்டு குடும்பமா இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த சகிப்புத்தன்மை சின்ன குழந்தையில இருந்தே குழந்தைகளுக்கு வளரும். இப்போ ஒரு தனி குடும்பங்கிற போது அந்த குழந்தை மட்டுமே இருக்கும்போது அவங்களுக்குன்னு நம்ம நிறைய முன்னுரிமைகளை கொடுப்போம், பார்த்து பார்த்து பார்த்துப்போம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வெளியில போய் அவங்க காலடி எடுத்து வைக்கும்போது வெளியில உள்ள நிறைய அனுபவங்கள் வந்து அவங்களுக்கு முதலாவே ஒரு கசப்பான அனுபவமா மாறிடும். அதையுமே நம்ம அந்த முன்னோர்கள் குறிப்பு தந்துள்ளாங்க. ஏன்னா அந்த எதையுமே சகிச்சுக்கிற உணர்வுங்கிற போது அந்த கூட்டு குடும்ப நெறிமுறையில இயல்பாவே அமைஞ்சிரும். ஏன்னா கூட்டு குடும்பங்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க. அப்ப இங்க பழகிடுச்சுன்னா வெளியில போய் அந்த சூழல்ங்கிறது தானாவே அவங்களோட ஒத்து போயிரும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்ததாக அந்த குளியல் முறை அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன வயசுல அந்த பிறந்த குழந்தைய குளிப்பாட்ட நம்மளுடைய அந்த பாட்டிகள், அம்மாக்கள்லாம் குளிப்பாட்டுற முறை நமக்கு பயமாவே இருக்கும். ஆனா, அப்படி குளிப்பாட்டுன முறை தான் நம்மள வந்துட்டு நம்ம இப்ப ஆரோக்கியமா இருக்கோம். நம்ம பாட்டி சின்ன வயசுல அந்த மாரி உடம்புலாம் உருவி விட்டு குளிப்பாட்டுனதால தான் நம்ம இவ்வளோ ஆரோக்கியமா இருக்கோங்கிறத நம்ம வந்துட்டு மறந்தே போயிருவோம். அந்த மாதிரியான சின்ன சின்ன மருத்துவ முறைகளுமே அந்த சாப்பாடாகட்டும், குளியல் முறையாகட்டும், தூங்க வைக்கிற முறையாகட்டும், அத வந்து நம்ம ஒரு மருத்துவ முறைகளாகவே நம்மகிட்ட பழகிக்கிட்டே தான் வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அது மட்டும் இல்லாம, குளிக்கிறதுக்கு இப்போ நெறைய வகையான அந்த அ ரசாயனங்கள் கலந்த வளலை கட்டி, அந்த மாதிரியான நெறைய வாசனை கலந்த வளலை கட்டிகள்லாம் வந்துருச்சு. அது எவ்வளவு ஒரு பெரிய சிக்கல்ங்கிறத நம்ம போக போக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா, நம்ம உடம்புல மிகப்பெரிய சுவாச உறுப்பா நம்மளுடைய தோல் தான் இருக்கு. நம்ம தோல் எப்படின்னா, வெளியில நமக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா, நமக்கு உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தோல் தான் வெளிக்காட்டும். ஏன்னா, நம்ம சருமத்துல ஏதாவது ஒரு சின்ன அ பிரச்சனை வந்ததுன்னா, அது உள்ள பாதிச்சிருக்கும். அப்படிங்கிறத நம்ம மறந்துர்றோம். அப்போ நம்ம வேதி கலந்த அந்த சோப்பு கட்டிகள பயன்படுத்த, நம்ம தோல் அந்த முதன்மையான அ தோலே நம்ம பாதிச்சிருது. அப்போ அந்த தோலுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல அந்த கரம்பை மண், அதுக்கடுத்து கொஞ்சம் முன்னேறி நெறைய அந்த வாசனை மூலிகைகள் அடங்கிய அந்த நலங்கு மாவு அப்படிங்கிறத உபயோகிச்சு, பெண்களும் சரி, ஆண்களும் சரி, குழந்தைகளும் சரி, தங்களோட அழகையும், உடல் ஆரோக்கியத்தையுமே அதிகரிச்சுட்டே வந்திருக்காங்க. அதுவுமே ஒரு உண்மையான சாத்தியக்கூறா தான் அமையுது. நெறைய விதம் அந்த விளையாட்டுன்னு சொல்லும்போது, அந்த குழந்தைகளோட கையில வந்துட்டு வசம்பு வளையல் அப்படிங்கிற ஒரு வளையல கட்டி விட்டுருவாங்க. அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைகள் கடிக்கும்போது, அந்த வசம்புல உள்ள அந்த மருத்துவ குணம் குழந்தைகளுக்குள்ள போயி, அவங்களுடைய சின்ன சின்ன அந்த வயித்து உபாதைகள், மாந்தம் அந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிரும். இன்னைக்கான சூழ்நிலைகள்ல மாந்தம் அப்டின்னா என்னன்னே தெரியாம நெறைய தாய்மார்களே இருக்கோம். அந்த மாந்தம்ங்கிற ஒண்ணு சின்ன வயசுல வந்துட்டுனா, அந்த எதிர்காலத்துல அந்த குழந்தைங்களுக்கான வயிற்று பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் வந்துட்டு சரியாகாமயே இருக்கும். அந்த சின்ன வயசுல உடனுக்குடனேயே அது தீர்க்கப்படும்போது, அவங்களோட அந்த வாழ்க்கையும், ஆரோக்கியமும் மேம்படுங்கிறத நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் அறிவுறுத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா குழந்தை வந்துட்டு அந்த வெளிய போகும்போது, தாய் அத கவனிச்சு, அந்த அதனால என்ன பிரச்சனை, அந்த குழந்தைக்கு என்ன இதாகுதுன்னு, அதுக்கு ஏத்த மாரி மருந்துகள குடுக்குற வழக்கமும் அந்த காலத்துல இருந்துட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் விளையாட்டு பொருள்னு பார்க்கும்போது, இன்னைக்கான சூழ்நிலைகள்ல நெறைய அந்த நம்ம என்ன சொல்றது, அந்த நெகிழியால ஆன பொருட்களும், விதவிதமான பொம்மைகளும், கண்ண கவர்ற அந்த பொம்மைகளுமே நம்மளையுமே ஈர்க்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதுல ஆனா எவ்வளவு விதமான ஆபத்து இருக்குங்கிறத நம்ம கூட உணர்றதில்ல. இப்போ ஒரு பொம்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இருக்கிற அந்த அ என்ன சொல்றது, அந்த நெகிழி தன்மையான பொருட்கள், அந்த பஞ்சு போன்ற பொருட்கள்லாம் சின்ன குழந்தைய வாயில வைக்கும்போது, அந்த சுவாசிக்கும்போது வாய்க்குள்ள, மூக்குக்குள்ள, ஏன் காதுக்குள்ள போகுற சூழ்நிலைகள் கூட இருக்கும். அதெல்லாம் நமக்கு இப்பமே தெரியாது. கொஞ்சம் 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 வளர வளர தான் அந்த பிரச்சனைகள் வந்துட்டு தெரியும். அந்த உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது, இது எதனால வந்தது அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய அந்த மருத்துவர்களுக்குமே தெரியாம போகிறது தான் இன்றைய அந்த நவீன கால விளையாட்டு பொருட்கள் ஏற்படுத்துற ஒரு அமைப்பாவே இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, வேங்கை மரத்துல மரப்பாச்சி பொம்மைகள் அந்த மாரிலாம் செஞ்சு குழந்தைங்க கையில குடுத்துருவாங்க. அப்போ அது குடுக்கும்போது குழந்தைகள் வாயில வைக்கும்போது, அந்த குறிப்பிட்ட மரத்துல இருக்கிற அந்த
பயன்கள் வந்து குழந்தைகளுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஆனா ஆபத்து எதுவுமே இருக்காது. அப்புறம் சூழலுங்கிறம்போது குழந்தைகள் மத்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறப்போ, இப்போ பல்லாங்குழிலாம் விளையாடுவாங்க. அந்த பல்லாங்குழிய விளையாடுறங்கிறது ஒரு சுவாரஸ்யமான இதாவே இருக்கும். பெண்கள் தான் அந்த காலத்துல குடும்பத்த வந்து நிலைநிறுத்துவாங்க. பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு தலைமை பண்புங்கிறது அந்த காலத்துல இருந்துட்டே தான் இருந்தது. ஏன்னா ஆண்கள் வெளியில போய் வயல்வெளியிலயோ, வெளியிலயோ போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து அந்த பெண்கள் கிட்ட குடுப்பாங்க. அந்த ஆண்கள் குடுக்குற அந்த காசு வருமானத்த வச்சு பெண்கள் அந்த மொத்த குடும்பத்தையுமே நிர்வகிக்கணும். ஏன்னா சொன்ன மாரி கூட்டு குடும்பம். அப்போ ஒவ்வொருவருக்கும் என்ன செலவு? அந்த மாதிரியான செலவுகள பெண்கள் தான் நிர்வகிக்கணும். அதுக்கான ஒரு பழக்கத்த அந்த பல்லாங்குழி விளையாட்டுங்கிறது கொண்டு வந்ததுன்னே தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த 7 குழிகள் இருக்கும் ஒரு நபருக்கு. அதுல எத்தன முத்துக்கள போட்டா நம்ம ஜெயிப்போங்கிற அந்த மனக்கணக்குப்படியே தான் அந்த பல்லாங்குழி விளையாட்டுங்கிறது அமையும். அதுபடி அந்த பருவமடைந்த பெண்களுக்கு அந்த பல்லாங்குழி விளையாட்டு ஒரு முக்கியமான நடைமுறையாவே தான் இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்குமே திருநெல்வேலியில அந்த பழக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. நான் குனிஞ்சு அந்த விளையாடும்போது அந்த குழந்தைகளோட கழுத்து எலும்பு, நரம்பு அது சம்பந்தமான பிரச்சனையுமே சரியாயிருமாம். அந்த மாதிரியான மகத்துவமான விளையாட்டுகள் தான் நம்மளுடைய பல்லாங்குழி ஆகட்டும், அப்புறம் அந்த கயிறு விளையாட்டு, அந்த மாதிரியான ஒவ்வொரு விளையாட்டுகளுமே குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முறையாவே தான் அறிமுகப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் அந்த கூழாங்கல் விளையாட்டு அதுவுமே ஒரு பயிற்சியா தான் நமக்கு வந்து அந்த காலத்துல இருந்தது. இப்போ ஒன்றோட ஒரு ஜெயிக்கும் போது பாராட்டு கிடைக்கும். அதே சமயம் தோத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் நம்மளுடைய நண்பர்கள்லாம் ஒரேடியா விட்டுட்டு போக மாட்டாங்க. சரி அடுத்த தடவை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற இது விட்டு கொடுக்கிற தன்மையுமே அந்த விளையாட்டு முறையில அந்த கால விளையாட்டு முறையில இருந்துச்சு. அப்புறம் அந்த பாண்டி விளையாடுறது எல்லாமே அந்த விட்டு கொடுக்கறது, நம்மளுடைய அந்த மனக்கணக்குகளை மேம்படுத்துறது, நம்ம உடல் உழைப்பை மேம்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாவும் வாய்ப்புகளுமா தான் நம்ம விளையாட்டு முறைகளே அமைஞ்சுது அப்படின்னுமே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்ததா பருவமடைந்த பெண்களுடைய உணவு முறைகள்னு பார்க்கும்போது நுணுக்கமான உணவுகளை வந்து அப்பவே சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த கருப்பு உளுந்துல செய்யற அந்த களி ஆகட்டும், அந்த ஆஹ் அசைவ உணவுகளாகட்டும், அப்போ அந்த பெண்களுடைய கர்ப்பப்பைய வளர்க்குற ஒரு நுணுக்கமான உணவுகளாவே அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த 16 நாட்களும் தனிமைப்படுத்தி அவங்களுக்கான ஒரு சக தோழியையும் கூடவே வச்சு சிறப்பா கவனிச்சு அந்த முறைதான் அந்த பெண்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைய அவங்க வாழ்நாள் முழுமை வரைக்குமே நிலைநிறுத்துதுங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையா இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சு அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெருமையான விஷயமாவே நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அதை நம்மளுடைய அந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம முறைப்படுத்தும் போது நம்ம அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு இதை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மன நிறைவு நமக்கு கிடைக்குங்கிறத இந்த சூழ்நிலையில நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதவிடாய் பத்தி நிறைய அறிவியல் பூர்வமான இது வந்தாலுமே முன்னோர்கள் தனிமைப்படுத்தி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் அந்த காலத்துல அப்படி வச்சிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு கூற்றுகளுமே நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா அது ஏன் தனிமைப்படுத்தி வச்சாங்க, எதுக்கு அந்த கட்டத்துல உணவு அப்படி பார்த்து கொடுத்தாங்கங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு செயல்படுத்தும் போது நம்ம முன்னோர்களுக்கான அந்த கருத்துக்களை நம்ம தெளிவாவே புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், அந்த மாதிரியான சத்தான உணவுகள் தான் நம்ம வீடுகள்ல தின்பண்டமாவே இருந்துட்டு இருந்துச்சு.
இன்னைக்கான உணவுகள் ஒரு இனிப்பு கடைக்கு போனோம்னா கலர் கலரான உணவுகள் நம்மளே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கான அந்த கலரு, அது மேல இருக்கிற அந்த வடிவங்கள் எல்லாமே நம்மளையுமே கவர்ந்து இழுக்கிற மாதிரியா தான் இருக்கு. அந்த முறைகளுக்கான எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. அதுல நிறையவே இப்போ செயற்கை அந்த செயற்கை இனிப்புகளும் வேதியியல் கூறுகளும் தான் அதிகமா இருந்தாதான் அந்த இனிப்புக்கு வடிவமும் நிறமும் சுவையுமே வரும். ஆனா அந்த காலத்துல நம்ம அம்மாக்களும் பாட்டிகளுமே சமையல் அறையில சத்தான இனிப்பான ஒரு சுவையான அந்த தின்பண்டங்களை நமக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுல நிறைய சொல்லணும்னா அந்த இனிப்ப புட்டாமது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அந்த திணை மாவை வறுத்து அதோட எளிமையான இனிப்புகளா தான் இருக்கும். ஆனா அவ்வளவு சத்தாவும் சுவையாவும் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடுற மாதிரியா தான் இருக்கும். அந்த திணை மாவு கூட வெல்லம், முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்து புட்டாமுது அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதே சமயம் அது வந்து குழந்தைகளுக்கு உரமாவும் இருக்கும். இப்போ குழந்தை விளையாண்டு வரான்னா அந்த கடலை உருண்டை 2 எடுத்து கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கான பசியும் அடங்கிரும். அப்புறம் அது அந்த வாழ்நாள் முழுமைக்கான ஒரு உரமாவுமே ஆயிரும். அப்புறம் கருப்பட்டியில செஞ்ச நிறைய பண்டங்களுமே கொடுத்து நம்ம குழந்தைங்களை வந்துட்டு அந்த சின்ன வயசுல இருந்தே உரமாக்கிக்கிட்டே தான் வந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அது மட்டும் இல்லாம அந்த உணவு வகைகள் நிறைய அளவுல நமக்கு வந்து ஒரு மனசுக்குமே நிறைவாவே இருக்கும். இப்போ குழந்தைகள் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போறாங்கன்னா ஒரு அம்மா போறாங்கன்னா குழந்தைகள் விளையாட முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போகும்போது கும்பலா தான் போவாங்க. அப்போ அம்மா வந்துட்டு அந்த தன்னோட குழந்தைக்கு மட்டும் கொடுக்காம அந்த கூட வந்து அவங்களோட தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுக்கும்போது அதுலயுமே அந்த மன நிறைவுங்கிறது வரும். அது மட்டும் இல்லாம நிறைய சந்தோஷமும் வரும். ஏன்னா அந்த காலத்துல நிறைய ஒரு நடுத்தரத்தை விட கீழே உள்ள குடும்பங்கள் தான் இருக்கும். ஆனா நவீனங்கிறது இன்னைக்குதான் வந்திருக்கு. அப்போ ஒரு வீட்டுல சமைச்சாங்கன்னா அடுத்த 4 வீட்டுக்கும் சேர்த்து சாப்பாடு இருக்கிற மாதிரிதான் சமைப்பாங்க. அந்த முறை நம்ம பழங்கால முறைகள்ல ஒரு சிறந்த முறையாவே இருக்கும். என்னப்பா சாப்பிடலையா அப்படிங்கும்போது குழந்தைகளோட தோழிகளோ தோழர்களோட வரும்போது இந்த உட்கார்ந்து சாப்பிடு அப்படிங்கிற ஒரு தனித்துவமான முறையாவே நம்ம தமிழர் முறை வந்து இருந்துச்சு. அதே மாதிரிதான் அந்த தின்பண்டங்களும் உணவு முறைகளுமே நெகிழ்ச்சியான ஒரு இதாவுமே அமையும். அது மட்டும் இல்லாம குடும்ப மருத்துவர் அப்படிங்கிற ஒரு இதை இந்த காலத்துல நம்ம மறந்தே போயிட்டோம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ அந்த காலத்துல நிறைய ஒரு கிராமத்துக்கு ஒரு மருத்துவர், ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்னு தான் இருப்பாராம். அவங்க வந்து எல்லா கிராம மக்களுமே அவங்க கிட்ட போய் தன்னோட சொந்த கதை எல்லாமே அந்த மருத்துவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் அந்த மருத்துவரையும் ஒரு நடுவரா வச்சு அந்த குடும்ப பிரச்சனைகளை அலசி தீர்ப்பாங்க. இப்போ ஒரு பிரச்சனைன்னு அந்த மருத்துவர்கிட்ட போனா என்னப்பா அப்படின்னு அவங்க குடும்ப பிரச்சனைய ரொம்பலாம் இழுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாவே பேசி அவங்களுடைய நோய்களை அந்த பேச்சு மூலமாவே பெருமளவு நிவர்த்தி செய்து விடுற ஒரு தனி பண்பு அந்த காலத்துல குடும்ப மருத்துவர்களுக்கு ஒரு முதன்மையான கருத்தாவே இருந்துச்சு. அப்புறம் காய்ச்சல்னு வரும்போது அதான் அந்த இப்போ காய்ச்சல்னாலே நமக்கு பயமாதான் இருக்கு. ஏன்னா அந்த 3 நாள் 5 நாளுக்குள்ள காய்ச்சல் மீறிடுச்சுன்னா அதுக்கு கட்டாயமா நம்ம இப்போதைக்குள்ள மருத்துவத்தை தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த முறைகள்ல அந்த காலத்துல எவ்வளவு பெரிய காய்ச்சலானாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அந்த கஷாயம் மூலமாகவோ ஒரு பற்று மூலமாகவோ நம்ம முன்னோர்கள் சரி பண்ணிட்டே வந்தாங்க. காய்ச்சல்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய நோய்க்கான ஒரு அறிகுறியா தான் அந்த காய்ச்சல்ங்கிறது வரும். ஏன்னா உடம்புல அந்த உள் உறுப்புகள்ல நம்மளுடைய சின்ன சின்ன குறைபாடுகள் வரும்போது அதை வெளிக்காட்டுற விதமா தான் காய்ச்சல்ங்கிறது வரும். அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு கஷாயம் கொடுக்கும்போது அந்த காய்ச்சல் சரியாகிறதோட நம்ம உடம்பு உள்ளுறுப்புகள்ல ஏற்பட்ட அந்த பெரிய
அந்த பின்னாடி வரப்போற அந்த பெரிய நோயுமே நிவர்த்தி ஆகுறதுங்கிறதா அந்த நம்மளுடைய முன்னோர்களான அந்த சிறப்பு மருந்துகள்லயும் மருத்துவத்திலயுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்துல நிறைய இன்னைக்குள்ள நவீன முறைகள்ல இப்போ கர்ப்பம் ஆயிட்டோம்னா அந்த முதல் மாதத்துல இருந்துட்டு அந்த குழந்தை பிறக்கிற மாதம் வரைக்குமே இந்த அலோபதி மருத்துவ முறையில குறிப்பிட்ட மருத்துவ முறைகள்லாம் இருந்தது. ஆனா அந்த காலத்திலேயே கருவுற்ற ஆரம்பத்துல இருந்து அந்த 10வது மாதங்கள் வரைக்கும் முதல் 3 மாதம் ஒரு குறிப்பிட்ட மருந்துகள், அப்புறம் அந்த 4வது மாதத்துல இருந்து 6வது மாதம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மருந்து, அந்த 7வது மாதத்துல இருந்து 9வது மாதம் வரைக்கும் குறிப்பிட்ட உணவு முறைகளையுமே அந்த கர்ப்ப காலகட்டத்துல மாத்திட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட உணவு முறைகள், மருந்துகள், கஷாயங்கள் அதெல்லாம் கொடுத்து ஒரு சுகமான பிரசவத்தை அந்த தாய் சேய் நலன் அப்படிங்கிற கருத்து வந்துட்டு நம்ம அந்த காலத்துல அதிகமா பரவிட்டு தான் இருந்துச்சு. அந்த நாட்கள் செல்ல செல்ல மருத்துவமனையை நாடி நாடி அந்த நம்ம சித்த மருத்துவத்துக்கான அந்த கர்ப்பகால பராமரிப்பையுமே நம்ம மறந்துட்டே தான் வந்துட்டோம். அடுத்ததா பார்த்தோம்னா நயன விதிங்கிற ஒரு விதியே சித்த மருத்துவத்துல தனித்துவமா இருக்கு. அந்த நயன விதியில இப்போ உள்ள கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான அந்த பிரச்சனைகள் வேற. நயன விதிகள்னு பார்க்கும்போது அந்த குளியல் தூக்கத்துல தொடங்கி அந்த குளியல் முறை, உணவு முறை எல்லா இதுலயுமே அந்த நயன விதியுமே அடங்கும். அதையுமே சிறப்பா நம்ம முன்னோர்கள் பராமரிச்சுட்டே வந்தாங்க. ஏன்னா நயன விதின்னு பார்க்கும்போது அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரே வழின்னா நம்ம உடல் சூடுதான். உடல் சூடு காரணமாதான் நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த சூட்டை தணிக்கிற விதமாதான் முன்னோர்கள் ஆண்கள் புதன் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்தி நீராடணும் அப்படின்னும், பெண்கள் செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்த்தி நீராடணுங்கிற அந்த வழிமுறையவே வகுத்துட்டு இருந்தாங்க. இந்த நவீன காலத்துல அதை நம்ம முற்றிலுமாவே மறந்து விட்டோம். அதற்கான விளைவு இப்போ சின்ன குழந்தைங்களுக்கே நம்ம அந்த கண் கண்ணாடிங்கிற ஒரு முறைய நம்மளே புகுத்திட்டோங்கிறது ஒரு முறையாதான் இந்த காலகட்டத்துல இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய முறைகள்ல நம்மளுடைய அந்த குழந்தைகளுக்கான கண் சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இப்போ பார்த்தோம்னா அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா குழந்தைங்களுக்கு அந்த இதய பிரச்சனை, அந்த புற்றுநோய்களுக்கான பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சுட்டே வருது. ஆனா அந்த நவீன காலத்துல எவ்வளவோ நவீனமான வசதிகள் இருந்தும் அந்த புற்றுநோயையோ அந்த கண் பிரச்சனையோ நம்ம நவீன முறையில தான் தீர்க்கிறோமே தவிர அது அதிகரிச்சுட்டே தான் இருக்கே தவிர குறையிறதா நம்ம கண் கொண்டு பார்க்கறதே இல்லை. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அந்த அடிப்படை முறைகள் தான் காரணம். குளியல் ஆகட்டும், உணவு முறைகளாகட்டும், தூங்குற முறைகளாகட்டும், குழந்தைகளை அந்த விளையாடுற முறைகளாகட்டும், எல்லாமே அந்த நாமளே குழந்தைகளுக்குள்ள அந்த நவீனத்தையும் அந்த காலத்துக்கான அந்த வேகமான நகர்தலை குழந்தைகளுக்குள்ள உட்செலுத்தி அவங்களுக்குள்ள ஆரோக்கியத்தையே நம்மளே அழிச்சிட்டு இருக்கோங்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள் நாம உணரக்கூடிய ஒரு செயலாதான் இங்க நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தை வளர்ப்புங்கிறது தனித்துவமா இருந்துச்சு. நம்ம அப்பா அம்மா வளர்த்த முறைய நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம குழந்தைகளையும் வளர்க்குற பட்சத்துல ஒரு சில நன்மைகளை அந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்வோங்கிறது ஒரு விஷயமா நான் அங்க தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு நாளுமே அந்த குழந்தைங்களுக்கு இப்போ அதிகாலையில 6 மணிக்கு எந்திரிங்கிறத பழக்கப்படுத்தி தூங்குற முறைய கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்க வச்சு அந்த முறைகளை சாப்பாடு இதுதான் நம்ம சத்தான சாப்பாடு அப்படிங்கிறத வலியுறுத்தி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ கடைகள்ல எவ்வளவோ விதமான தின்பண்டங்கள்லாம் வந்துடுச்சு. அது இப்போ நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்குறோம். முகநூல் வழியா பார்க்குறோம். இந்த குறிப்பிட்ட உணவை சாப்பிட்டு குழந்தை இதாயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளவு மனசு கனமாகுது. ஆனா அந்த படிக்கிறதோட நம்ம விட்டுடுறோம்.
அதை நடைமுறைப்படுத்தணும். அப்ப எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கும்போது, நம்ம உணவுகள்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டிலேயே பெரும்பாலும் வீட்டிலேயே உணவு முறைகளை செஞ்சு தின்பண்டங்களாகட்டும், அதை வீட்டிலேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஆசையா கொடுக்கும்போது, அந்த நமக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற அன்பும் அதிகமாகும். அதே சமயம் அவங்களுக்கான அந்த ஊட்டச்சத்தும், அந்த பின்னாடி அவங்க எதிர்காலத்துக்கான வாழ்க்கை முறையுமே நல்லா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம, இப்போ குழந்தைங்க கிட்ட பெரிய இதே என்னன்னா, நம்ம அந்த கையில என்னத்த கொடுத்துறோம், ஃபோனு, இந்த செல்பேசிங்கிறத கொடுத்து அவங்களோட எதிர்காலத்தையும் அந்த செல்பேசிக்குள்ளேயே முடக்குற மாதிரி ஆக்கிட்டோம். அது சமீப காலத்துல ஒரு பிரச்சனையாவே இப்போ பரவிட்டு இருக்கு. ஒரு சின்ன 5 வயசு குழந்தை வந்து தூங்கி எந்திரிச்சு வருது. அந்த குடும்பத்துல தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பான்ட்டு இருக்காங்க. அந்த எந்திரிச்சு வந்த குழந்தை கண்ணை திறக்கவே இல்லையாம். என்னடா, கண்ணை கழுவி பார்க்கறாங்க, தொடச்சி பார்க்கறாங்க, என்னதான் பண்ணாலும் பெற்றோர்களுக்கும் ஒன்றும் புரியலையாம், அவங்க தாத்தா பாட்டிகளுக்குமே என்ன பண்றதுன்ட்டு எதுவுமே புரியலையாம். அப்புறம் உடனடியா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த குழந்தையோட அந்த எல்லாத்தையுமே மருத்துவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. குழந்தைக்கு என்ன பண்ணிருவாங்களாம், அவங்க தாத்தா பாட்டிகள் கூட இருந்துமே அந்த செல்பேசிங்கிறத கையில கொடுத்துடுறாங்க. காலையில எந்திரிச்சுதான் அந்த குழந்தை அம்மா அப்பா முகத்துல கூட முழிக்காம அந்த செல்பேசியில தான் தன்னுடைய இதுகளை ஆரம்பிக்குமா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுங்கும் போது எவ்வளவு வருஷம்னு பார்த்துக்கோங்க. அந்த சிறிய இடைவெளியிலேயே அந்த குழந்தைக்கான கண் நரம்புகள் ரொம்ப சிதைஞ்சிடுச்சு. இப்போதைக்கு நாங்க மருந்து போட்டு விட்டுருக்கோம். ஆனா இது ரொம்ப நிரந்தரமான தீர்வாலாம் இல்ல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் அவங்க உறவினர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மருத்துவர். அப்போ பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே அந்த ஆரோக்கிய சீர்கேட்டை நம்ம எது வழியா கொடுக்குறோங்கிறத நம்ம நிஜமாவே யோசிச்சுக்கணும். அதை நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த தாத்தா பாட்டி பெற்றோர்கள் வந்துட்டு உணர்றாங்களாம். அதுக்கப்புறமா குழந்தைய நல்லா பார்த்து ஆனா இன்னுமே அந்த குழந்தைக்கான சிகிச்சை நடந்துட்டே இருக்குங்கிறது தான் அந்த உண்மையான ஒரு இதாவும் இருக்கு. இது மூலமா அந்த நிகழ்வுகள் மூலமாவது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம இவ்வளோ தூரம் நிறைய இது பண்ணிட்டோம், இப்போ எவ்வளவு நிகழ்வுகள் வந்து நமக்கு வருது, அது மூலமா நம்மளை திருத்திக்கணுங்கன்ட்டு நம்மளை திருத்திக்கிறது தான் நமக்குள்ள இன்னைக்கான ஒரு இதாவே நான் சொல்லிக்க விரும்புறேன். அது மட்டும் இல்லாம உணவுகள் அந்த பெட்டி கடைகள்ல விற்கிற உணவுகள் வந்து பெரிய ஆபத்தா குழந்தைங்களுக்கு முடியுது. நான் விதவிதமான அந்த சின்ன சின்ன உணவு பொட்டலத்துக்குள்ளேயே நிறைய அந்த பிளாஸ்டிக் கவர்ல தான் உணவு வருது. உணவு அந்த தின்பண்டங்கள்ங்கிறது வருது. அது மட்டும் இல்லாம விளையாட்டு பொருட்களுமே அந்த தின்பண்டங்களுக்கு இடையிலேயே கலந்து வருது. அப்ப எவ்வளவு ஒரு மாசான உணவா அது இருக்கும். இப்ப நிறைய அந்த முகநூல்லையோ இணையம் வழியாவோ பார்த்தோன்னா உணவு தயாரிக்கிற முறைய காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நாமளும் அதை பார்த்து அந்த குழந்தைங்க அந்த தின்பண்டங்களையோ அந்த உணவுப் பொருளையோ கேட்கும் போது உடனே வாங்கி கொடுக்குறோம். அப்போ நம்மளுடைய புரிதல் எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதை பார்க்குறோம், இப்படிதான் இந்த உணவை செய்யறாங்க, இப்படிதான் இந்த தின்பண்டத்தை செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா வெளியில போய் பார்த்தா நம்மளும் வாங்கி சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம். இது எவ்வளோ பெரிய விளைவுகளை உண்டாக்குங்கிறத நம்ம புரிஞ்சு நாம நடந்துக்கணும். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கியுள்ளீர்கள். நல்வாழ்வு நம் கையில் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது
சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் அமிழ்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் நல்வாழ்வு நம் கையில் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் அமிழ்தம் வாழ்வின் சுவை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நமது தளத்தின் 675வது நிகழ்விற்கான சிறப்புரையை அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தனாரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தமாக்கிக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ராஜசங்கரி அவர்கள் நம்ம வாழ்க்கையில விட்டு போன பல விஷயங்கள், வாழ்வியல் முறையில நம்ம பின்பற்றாத நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு சொன்னாங்க. அதெல்லாம் பின்பற்றினால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு மேம்படும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொன்னாங்க. முக்கியமாக குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுடைய வாழ்வியல நம்ம நவீன வாழ்வியல் முறைகள் எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாங்க. அதிகாலையில எழுந்திருக்கும் போது நமக்கு அந்த தூய காற்று அப்படிங்கிறது கிடைக்கும். காலையில அதுக்கப்புறம் குளிக்கணும். அதுக்கப்புறம் உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல சத்தான உணவுகள் இருந்தது. அதுக்கப்புறம் யோக பயிற்சிகளோ மூச்சு பயிற்சி இந்த மாதிரி நிறைய நம்ம அந்த காலங்கள்ல இருந்தது. குழந்தைகளுக்குன்னு சொல்லப்போனா உரை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாலாடையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தொட்டில்ல தூங்க வைக்கிறது, இந்த மாதிரியான வாழ்வியல் நெறிகள் இருந்தது. அதோட கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அவங்க பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தோல் இப்போ நவீன வாழ்வியல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க முக்கியமா இந்த சோப்பு இதெல்லாம் போடும்போது இந்த தோல் எல்லாம் பாதிக்கப்படுது. தோல்ல பார்த்தோம்னா சுவாசம் அப்படிங்க தோல் எந்த அளவுக்கு அந்த சோப்பு கட்டினாலும் சரி, பல உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படுறதுனாலதான் அந்த தோல்ல பிரச்சனைகள் வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. நலங்கு மாவு இந்த மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்தி அந்த காலங்கள்ல ஆரோக்கியத்தையும் சரி நம்மளுடைய அழகையும் மேம்படுத்தி கொண்டிருந்தார்கள். குழந்தைகளுக்கும் அந்த கையில வசம்பெல்லாம் கட்டி விடுவாங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு அந்த மாந்தம் அப்படிங்கறதெல்லாம் வராது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த மாந்தம் வர்றது, வயசான பின்னாடியும் அவங்களுக்கு நிறைய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த வசம்புனால அதெல்லாம் தீர்க்கப்படுகிறது. அதே மாதிரி வேங்கை மரத்துல மரப்பாச்சி பொம்மை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. விளையாடுறதுக்கு பல்லாங்குழி இருக்கும், கூழாங்கல் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரியான விளையாட்டு முறைகளும் இப்போ மாறி போச்சு. நவீன காலகட்டங்கள்ல பார்த்தா பிளாஸ்டிக் விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரி இருக்கு. மேலும் அந்த காலத்து விளையாட்டு பொருட்கள் மூலமாக மனக்கணக்கு போடுறது, விட்டு கொடுக்கறது, உடல் உழைப்பை மேம்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த நவீன கால விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே ஆரோக்கியமானதாக இல்லை. அதே மாதிரி ஒரு 15 வயது குழந்தைகள் இருந்தாங்க, பெண் குழந்தைகள்னா அந்த கருப்பு உளுந்தங்களி கொடுப்பாங்க, எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், இப்படி திணை புட்டு இந்த மாதிரியான தின்பண்டங்களும், வெல்லம், கருப்பட்டி மாதிரியான ஒரு ஆரோக்கியமான இனிப்பு இதெல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க. அதே போல ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னா அந்த ஊர்ல மருத்துவர்கிட்ட போய் குடும்ப பிரச்சனையில இருந்து எல்லாமே சொல்லும் போது அவங்க அதற்கு ஒரு தீர்வு சொல்ற மாதிரி இருக்கும். கர்ப்பகால பராமரிப்பு சிறப்பா இருந்தது. நயன விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணெய் குளியல் ஆண்களுக்குன்னா புதன் சனி, பெண்களுக்குன்னா செவ்வாய் வெள்ளி, அந்த மாதிரி ஒரு குளியல் முறை இருந்தது. மேலும் சூடுதான் எல்லாத்துக்குமே காரணம் கண்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு அப்படிங்கும்போது கண்ணு சூடு தணிக்கிறதுக்கு இதெல்லாமே பின்பற்றிட்டு இருந்தாங்க. உடல் சூடு இதெல்லாமே தணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருந்தது.
இந்த மாதிரியான நிறைய வாழ்வியல் முறைகள் நம்ம நவீன காலங்கள்ல எப்படி மாத்தியிருக்கோம் அப்படின்னாக்கா, குழந்தைகள் எப்பவுமே செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. நிறமி கலந்த உணவுகள உண்றாங்க. அதிகாலையில் எழும் பழக்கம் இல்லை. நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம மாறிட்டே இருக்கோம். அதுவும் ஒரு குட்டி குழந்தை 5 வயசு குழந்தை காலைல எந்திரிச்சு கண்ணே திறக்க முடியலன்னு டாக்டர் கிட்ட போம்போது தான் தெரியுது. அதுக்கு கண்ணு செல் பார்த்து பார்த்து கண்ணே பாதிக்கப்பட்டிருக்கு, நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம அத ஒரு 5 வயசுக்குள்ளேயே அவ்வளவு தீங்கு நடக்குது. அதேபோல பிளாஸ்டிக் பாக்கெட்ல வர அடைத்த பொருட்கள், தின்பண்டங்கள் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி இல்லாம குழந்தைகளுக்கு காலையில ஒரு 6 மணிக்கு எழ்ற பழக்கமா இருக்கட்டும். நம்ம வீட்லயே நல்ல தின்பண்டங்கள் செய்து குடுக்குற மாதிரி பண்ணும்போது, ஒரு உறவும் மேம்படும், ஆரோக்கியமான உணவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வியல நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அழகா இன்னைக்கு ராஜசங்கரி அவர்கள் பகிர்ந்துகிட்டாங்க. மிக்க நன்றிங்க ராஜசங்கரி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், பல கோடி நன்றிகள். இதில் இன்று நம் தளத்தில் இன்று நமக்கெல்லாம் வந்து வாழ்க்கை என்ன என்று புரிய வைத்த ராஜசங்கரி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியாக உட்காந்துக்குவோம், கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கருணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. அம்மா அவங்க பேசினது நம்மளை வந்து அந்த அந்த காலத்துக்கே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் சொன்ன ஒவ்வொன்றுமே ரொம்ப அற்புதம். அதன்படி நான் வாழ்ந்துட்டு வரேம்மா. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ எங்கள் அம்மா எனக்கு என்னெல்லாம் செய்தாங்களோ அதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு செய்தேன். இப்போ என் பேர குழந்தைங்களுக்கும் செய்து அவங்களையும் நல்லபடியாக வளர்த்துட்டேன். அதை என் பொண்ணுங்களுக்கும் சொல்லி கொடுத்து டைரியிலையும் எழுதி வச்சுக்குங்க. உடம்புக்கு என்னெல்லாம் வந்தால் என்னென்ன மருந்து கொடுக்கணும், கஷாயம் கொடுக்கணும், அந்த உரப்பு மருந்து போடுறது எல்லாமே நான் செய்திருக்கிறேம்மா. அது எனக்குள்ளே எப்படி வந்ததுன்னா எங்கள் அம்மா பாட்டி அவங்க செய்து காட்டினது கொடுத்தது எல்லாம் அப்படியே எனக்குள்ளே வந்துட்டுதுன்னு தான் சொல்லணும். நான் எதுலேயுமே முழுமையாக அப்படியே ஈடுபட்டுடுவேன். அந்த மாதிரி வந்தது தான் இந்த தின்பண்டங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. அப்புறம் குழந்த
வயித்துல குழந்தை 5 மாசம் ஆன உடனே அதுலேருந்தே நான் ட்ரீட்மெண்ட் குடுப்பேன். ஒண்ணும் இல்ல. ஒரு தலைக்கு ஊத்தி ஒரு சூப்பு குடுக்கறது, சுக்கு கஷாயம் போட்டு குடுக்கறது, இடுப்புக்கு தண்ணி ஊத்துறது, அப்புறம் கால் வீக்கம் வந்தா பார்லி தண்ணி குடுக்கறது. அ இதெல்லாம் நெறைய அந்த இதுக்கு தகுந்த மாரி அந்த 10 மாசம் வரைக்கும் செய்து குடுப்பேன். அப்புறம் குழந்தை வலியா என்னன்னு கேட்கறதுக்கு இந்த சோம்பு கஷாயம் குடுக்கறது. எல்லாமே டாக்டர்கிட்ட போகாம என் குழந்தைங்களுக்கு நானே ஆனா செக்கப்புக்கு மட்டும் போவாங்க. எடுத்துக்குவாங்க. மீதி செய்யறதெல்லாம் நான் செய்வேன். மருந்து, மாத்திரை என் குழந்தைங்களுக்கு நான் குடுத்ததே இல்ல. அந்த மாரி டைம்லலாம் என்ன வந்தாலும், அத நான் தான் கை வைத்தியமா செய்துக்குவேன். இப்பவும் என் பேர குழந்தைங்க சேலம் அங்க இங்க வெளியில இருந்தாலும், அ என் பொண்ணுங்க செய்வாங்க. நான் சொல்லிக் குடுத்த அந்த வைத்தியத்த செய்வாங்க. அதுலயும் சரியாகல அப்டின்னா, என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்ப லூஸ் மோஷன் எடுத்துக்கிட்டா, அதுல நெறைய விதம் இருக்கு. அ மந்திப்பு வந்தா லூஸ் மோஷன் போகும். சூடானா லூஸ் மோஷன் போகும். அ அந்த மாரி அப்புறம் வாமிட் வரும். இதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த மலமே எப்படி இருக்குன்னு கேட்டு, அதுக்கு தகுந்த மாரி நான் சொல்லுவேன். செய்தா சரியாயிடும். இன்னமுமே என் பேர குழந்தைகளுக்கு நான் செய்துக்கிட்டு தாம்மா இருக்கேன். அதே மாதிரி அந்த காலத்துல சாப்பிட்ட உணவு தாம்மா நாங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். அ எனக்கு நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா, நீங்க சொல்ற மாரி நாங்க வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு நினைக்கக்குள்ள எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிகமா ஹோட்டலுக்குலாம் போக மாட்டோம். ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட மாட்டோம். வீட்ல தான். இப்ப சிறுதானியம் எங்க பொண்ணு எல்லாமே நல்லா செய்றாங்க. சூப்பு, சிறுதானியத்துல உணவு முறைகள், அப்புறம் காய்கறி, சுண்டல், ஒரு கீரை அந்த மாரி தாம்மா சாப்பிட்டுட்டு வரோம். ரொம்ப அற்புதமான பகிர்வு. அதையெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப நான் நடைமுறைப்படுத்திட்டு வரும்பொழுது, நீங்க சொன்ன அத்தனையுமே இந்த குழந்தை பிறந்த பிறகு நான் மருத்துவச்சிலாம் வச்சு குளிக்க வைக்க மாட்டேம்மா. நானே தான் தலைக்கு ஊத்துவேன். ஆனா டெய்லி குளிக்க வைப்பேன். டெய்லியுமே குழந்தைக்கு ஒரு 9 மணிக்கு எல்லாம் குளிக்க வச்சு முடிச்சிருவேன். அ இந்த உரப்பான் போடுவேன் நீங்க சொல்ற மாரி. ரொம்ப அற்புதமா, அருமையா பார்த்துக்குவேன். எங்க பொண்ணுங்களே ஆச்சரியப்படுவாங்க. "எப்படி மேம் நீங்க இவ்வளோ பொறுமையா, இவ்வளோ ஆசையா செய்றீங்களே!" அப்படின்னு. அது ஒரு கலை. குழந்தை வளர்ப்பதுங்கிறது ஒரு கலையாவே நான் எடுத்து செய்துட்டு இருந்தேம்மா. என் குழந்தைங்க எனக்கு 9 பேர குழந்தைங்க. 4 பிள்ளைங்க எனக்கு. அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து 9 பேர குழந்தைங்க. அவங்கள எல்லாமே நான் தான் குளிக்க வைப்பேன். நான் தான் மருந்து போடுவேன். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போற வேலையே இருக்காது. அந்த செக்கப்புக்கு தான் போவாங்க. தடுப்பூசி போடணும்னு சொல்லி போவாங்களே ஒழிய, மீதி எல்லாமே நான் தான் செய்தேன். டாக்டரே ஆச்சரியப்படுவார். கோவ மெடிக்கல்ல குழந்தை டாக்டரு அவர் பேரு வரல. அவரு அங்க தான் கூட்டிட்டு போவோம். அதே மாரி குழந்தை வயித்துல வந்துட்டா, இந்த செக்கப் போயிட்டு அந்த குழந்தை பொறக்கிற அந்த நேரம், எனக்கு இந்த சோம்பு கஷாயம் குடுத்தேன்னா, அந்த நேரம் தெரியும். அந்த நேரத்துக்கு தான் நான் பெட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அனுமதிக்க இது பண்ணுவேன். டாக்டரு அத்திம்மா இருந்தாங்க. ஒரு தடவ அவங்க வர சொல்லி ஒரு 1 நாள் அதிகமாயிட்டுது. நான் உடனே கூட்டிட்டு போகல. நீங்க இந்த வலி வரலன்னா வந்து சேர்ந்துரணும்னாங்க. இல்ல வலி வந்த பிறகு போலாம். எனக்கு என்னன்னா ஆப்ரேஷன்லாம் எதா பண்ணிட போறாங்கன்னு ஒரு பயத்துல. அந்த மாரி ஒரு நாள் வீட்லயே வச்சிருந்து அந்த சோம்பு கஷாயம் குடுத்து, அந்த வலி எடுத்த பிறகுதாம்மா நான் கூட்டிட்டு போனேன். டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. நான் நேத்தே தானே சொன்னேன் அப்டின்னாங்க. நீங்க ரொம்ப தைரியசாலி அப்படின்னு கூட திட்டினாங்க. சரி நம்ம குழந்தை நமக்கு தெரியும். அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அது பண்ணேன். அது மாரி அந்த குழந்தைங்கிற இதுல எனக்கு எல்லாமே அத்துப்படியானது அந்த இறைவன் குடுத்த அந்த கலைன்னு தான் சொல்லணும். இப்பவுமே ஒரு பொண்ணு திருச்சியில இருக்காங்க. தவபாலனோட மாமா பொண்ணு தான். அவங்க லவ் பண்ணி வந்துட்டாங்க. அம்மா, அப்பா வீட்ல இவங்க வீட்லயும் ஆதரவு இல்ல, அவங்க வீட்லயும் ஆதரவு இல்ல. அந்த பொண்ணு இந்த மாரி தளத்துல நான் பேசும்பொழுது தவபாலன் சொல்லி அந்த பொண்ணு பேசி, அந்த 5 மாசத்துலேருந்து நான் சொன்னது எல்லாமே அவங்க வீட்டுக்காரர் செய்து குடுப்பாராமா. லவ் மேரேஜ். அவங்க 2 பேரும் தனியா இருந்தாங்க. செய்து குடுத்து அந்த குழந்தை பொறக்கிற வரைக்கும் நான் சொன்னது அப்படியே கடைபிடிச்சு, குழந்தை நார்மல் டெலிவரி. நர்ஸுங்கலாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். குழந்தை பிறந்த கொஞ்ச நாளைக்குலயே நான் எழுந்து நடந்தேம்மா. அவங்கலாம் திட்டினாங்க, "இந்த மாரிலாம் நடக்கக்கூடாது இப்பலாம்" அப்படின்னு சொல்லி. இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி பெருமையா சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் வைத்தியம் நம்ம கைவசம் நெறைய இருக்கு.
இப்பவும் என்ன கேட்டா நான் நிறைய பேருக்கு செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசையே. ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்கறவங்கள சக்சஸா கொண்டுட்டு வந்துருவேன். அந்த தைரியம் எனக்கு இருக்கு. அதனால அந்த அந்த காலத்துலலாம் இதெல்லாம் சாப்பிட்டு என்ன செய்தாங்கன்னா, அவங்களுக்கு இறப்பே வர்றதில்ல. எப்ப அந்த காலத்துலன்னா நான் சொல்றது முன்னாடி. அப்போ வந்து என்ன செய்வாங்களாம், ஒரு சால் இருக்கும். சாலுன்னா பானை இருக்கு இல்லைங்களா? இப்பலாம் பானை இருக்கு. அப்ப அந்த சால் வந்து ஒரு 4, 5 பேர் இறங்கி நிக்கலாம்னு நெனைக்கிறேன். அவ்வளோ பெரிய பானையா இருக்கும். அது எங்க வீட்ல கூட ஒரு 3 சால் இருந்தது நான் பார்த்துருக்கிறேன். அந்த சாலுக்குள்ள ரொம்ப வயசான பிறகு சாவு வராதாம்மா. அந்த சாலுக்குள்ள அவங்கள வச்சு அங்க எங்க ஊர்ல தான் காரைக்காடு எங்க ஊரு. அதுக்கு கிழக்கு புறம் ஒரு மணல் மேடா இருக்கும். ஒரு ஒரு ரொம்ப தூரத்துக்கு மணல் மேடா இருக்கும். அந்த சால கொண்டு அங்க தான் புதைப்பாங்களாமா. அது உயிரோட வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் படையெல்லாம் இது பண்ணி சால்ல அடைச்சு அங்க மணல் தோண்டி அங்க கொண்டு புதைச்சிருவாங்களாமா. அந்த மாரி புதைச்ச இடம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் சிப்காடு வந்த பிறகு அங்க தோண்டும் பொழுது அங்கேருந்து இந்த சால் ஓடு, இந்த எலும்புக்கூடு, பீஸ் பீஸா இருந்ததெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டாங்க. அந்த மாரி அதையும் நான் பார்த்துருக்கிறேம்மா. அந்த சால் வச்சு தான் அதில புதைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. "அந்த இடத்துல தாம்மா இதெல்லாம் செய்வாங்க" அப்படின்னு. அது உண்மையிலேயே நேராவே தோண்டி எடுக்கும் பொழுது எல்லாமே அ இருந்ததுன்னு பேசும்பொழுது, கேட்கும்பொழுது நானும் போய் பார்த்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே நான் வாழ்ந்திருக்கிறேன்னு தான் சொல்லணும். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அந்த உடம்பு அந்த சோம்பேறித்தனமே வந்ததில்ல எனக்கு. அ ரேவ ரேவதி அம்மா கூட சொல்லுவாங்க. "நீங்க சின்ன பிள்ளை மாரி பேசக்குள்ளே தெரியுதும்மான்னுவாங்க." அப்படிதான். அதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த கை வைத்திய முறைகள் தாம்மா. டாக்டர்ட்ட இப்பவும் நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிடுறதில்லன்னா பார்த்துக்கங்களேன். தொடு சிகிச்சைக்கு போனேன். அது கூட இப்ப இல்ல. ஒரு 5 வருஷம் போனேன். இப்ப உடம்பு நல்லா இருக்கு. அது கூட நான் செய்யறதில்ல. ஆனா அவங்க சொன்ன முறைய வந்து மெத்தேட வந்து நான் ஃபாலோ பண்றேன். பசி எடுத்தா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும், ஓய்வு வேணும்னா தூங்கிக்கணும். இது 3யும் நான் செய்றேன். அது மாரி எதுல போனாலும் சக்சஸா வந்துருவேன். அ எனக்கு என்னன்னா, இந்த மாரின்னா நம்ம இருக்கக்குள்ள எல்லாரும் இப்படி வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு ஒரு ஆசை தான். அதே மாரி இப்ப எல்லாருக்குமே இப்ப என் குழந்தைங்க, பேர குழந்தைங்களுக்கு மருந்து உண்டன்னு ஒண்ணு செய்து குடுப்பேன். அது எப்படின்னா, வாரத்துல ஒரு 2 நாள் குளிக்க வச்சு தலைக்கு ஊத்திட்டு அந்த உருண்டைய ஒண்ணு ஒண்ணு குடுத்துட்டா போதும். எந்த வியாதியுமே வராது அவங்களுக்கு. இதுவரைக்கும் வந்ததில்ல. என்ன வரும்? சளி பிடிக்கும், ஃபீவர் வரும். இது அப்புறம் லூஸ் மோஷன் ஆகும். இதுக்கு நான் கை வைத்தியமே குடுத்துருவேன். அப்படிலாம் நெறைய வைத்தியம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கக்குள்ள நீங்க சொன்ன பிறகு தான் இதெல்லாம் எடுத்து நான் உணர்ந்து பார்த்தேன். இதெல்லாம் என்ன கேட்டா நான் ஃப்ரீயாவே எல்லாருக்கும் சொல்லிக் குடுப்பேன். அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். அப்படின்னா, என் என்ன எப்படி வளர்க்கணும்னு கூட நீங்க சொன்னா கூட நான் இந்த மாரி ஒரு இதுல ஈடுபட்டு எல்லாருக்கும் நெறைய செய்யணும்னு. ஆனா அது எப்படி தொடர்றதுன்னு தெரியல எனக்கு. அதனால அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கிறேன். இதுதாம்மா கனவுன்னே சொல்லலாம் எனக்கு. அந்த மாரிம்மா ரொம்ப அற்புதமா இருந்ததும்மா உங்க உரை. என்ன அப்படியே அந்த அந்த காலத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டீங்க. நன்றிகளம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. காசி ஆறுமுகம் வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரித்திரம் படைப்பு மொழியிருக்கு ஏற்கனவே நம்ம பல இதில் வந்து இந்த இது சம்மந்தமான நம்ம கருத்துக்களை தெரிவித்தாலுமே நமக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய இந்திய காலகட்டத்துக்கு இது தேவையான ஒன்றா தான் நம்ம பார்க்கணும். நான் எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய இந்த வாழ்வியல் முறையில் வந்து நம்ம எந்த அளவுக்கு மாற்றமாகி ரொம்ப தூரம் நம்ம பயணித்து வந்துட்டோம். மறுபடியும் அதை போய் ரீச் பண்ணுறதுக்கு அதே வாழ்க்கை முறை நம்ம பின்பற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக இருந்தால் கூட வேறு வழி இல்லை. இப்போதைய
சூழ்நிலை வந்து ரொம்ப இதாக போயிட்டு இருக்குது. ரொம்பவும் நம்ம மிதமிஞ்சிய ஒரு கலாச்சாரத்துக்கு மாறி போயிட்டோம். ஆடம்பர கலாச்சாரமாக இருக்கட்டும், அந்த உணவு முறையில இருந்து நம்மளோட அன்றாட வாழ்வியல் முறை எல்லாத்துலேயுமே மாறி போனால் கூட ஒரு சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு மறுபடி தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஹ் நல்ல வசதியாக இருக்கவங்க கூட வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு மாறுறாங்க. ஆனால் நடுத்தரத்தில் உள்ளவங்க தான் அதை மாறுறதுக்கு யோசிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஏன் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மாறணும், நம்ம ஏற்கனவே நம்மளும் அந்த ஆடம்பரத்தை நோக்கி தான் போனோம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருந்து அவங்க அப்படி ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் இருக்கிறவங்க கூட வந்துட்டு இந்த மாதிரி வாழ்வியல் தான் நம்மளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் வந்து அந்த உணவு முறையில இருந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த உபாதை எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறது. அதனால அவங்க மாறுறாங்க. அது வந்து நம்ம மற்றவங்கள பார்த்துட்டு நம்மளும் ஆடம்பரமாக இருக்குன்னு நினைக்காம நம்மளுக்கு எது சரின்னு படுது அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்கு எது சரின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டாலே நம்ம உடம்பே சொல்லும் இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இதை காமிக்கும், விளைவுகளை காமிக்கும். அதையும் மீறி மீறி நம்ம சாப்பிட போய் தான் அது மிகப்பெரிய நோயாக மாறிடுது. சரி, இப்போது ருசிக்காக போய் சாப்பிட்றோன்னா அதோட நிறுத்திக்கிட்டு அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்ம உடம்பு காமிக்கும். அப்போ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், இந்த உணவை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நாக்குக்கு அடிமையாகி மறுபடியும் மறுபடியும் அதை தேடலில் போகும்போது நமக்கு எல்லாமே நோயாக மாறி அது வந்து பெரிய ஒரு இதில் ஒரு 40 வயசுக்கு மேலெலாம் அது ஒரு பெரிய நோயாக மாறி வந்துடுது. அதனால நம்ம வாழ்வியலுக்கு மறுபடி திரும்பணும். அப்படி இல்லைன்னா கூட வந்து நம்ம தேவையில்லாததை நம்ம குறைச்சிக்கணும். நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் சரி, நம்மளுடைய மருத்துவத்தை வந்து எந்த மாதிரி நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதும் சரி, அதை வந்து நம்ம சரியான ஒரு இதில் போகணும். எல்லா மருத்துவமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தான் தரும். அவசரத்துக்குன்னு ஒரு நம்ம மருத்துவத்தை போய் தேடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது நம்ம வந்து வாழ்வியல் மூலமாகவே நம்ம மருத்துவமனைக்கே போகாத ஒரு சூழ்நிலையும் நம்ம பின்பற்றலாம். அதுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் வந்து நமக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம தேடல்கள் மூலமாக எந்த மாதிரியாக நம்ம போனால் இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்வியலை நம்ம நோக்கி போகலாம், இல்லைன்னா குறைந்தபட்சம் வந்து நம்ம ஒரு நோய் வராமல் எப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம தேவையில்லாத நம்ம சாப்பிட்டா கூட அதுக்கான ஒரு மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது சரியாகும். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சூடு அதிகமாகும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாவது ஒரு குளிர்ச்சியான ஒரு பானங்கள் ஏதாவது கொஞ்சம் குடிச்சிட்டோன்னா அந்த சாப்பிட்டதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அந்த பானத்தை குடிச்சிட்டா அதை அப்படியே சமப்படுத்திடும். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவது நம்ம அந்த மாதிரியாவது நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிறத கருத்து. அதுமாரி அம்மா அவர்கள் ரொம்ப தகவல் சொன்னாங்க, விஜயகுமாரி அம்மா. உண்மையிலே வந்து அந்த மாதிரியான ஒரு சில ஆட்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிறதுனால தான் நாங்கள் போயிட்டு ஒரு சில இதெல்லாம் கற்றுக்கிட்டு வர முடியுது. இப்போ எனக்கு பெரிய மரம் வேணும், என்னோட ஒய்ஃபுக்கு பாட்டி மரம் வேணும். அவங்க வந்து என்னென்னா ஒரு சில இதெல்லாம் வந்து இப்போவே என் குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல்னா என்ன கஷாயம் போடணும் அப்படின்னு ஊருக்கு போனால் அதை சொல்லி கொடுத்து அந்த கஷாயத்தெல்லாம் போட வைக்கிறாங்க. அப்போ எனக்கு அது வந்து ஊருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாங்களே இவங்க வந்து புதுசு புதுசாக அதெல்லாம் கற்றுக்குறாங்க. இங்கே வந்துக்கிட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து உடம்பு முடியலைன்னா அந்த கஷாயம் வச்சுதா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பெரியவங்ககிட்ட இருந்து அவங்க கற்றுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு நம்ம கையிலே நம்ம செய்கிறதுனால நமக்கு தெரியுது இந்த மருந்துகள்லாம் எந்த ஒரு பின்விளைவுகளும் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது எல்லாமே வந்து நம்ம அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு பொருட்களை வச்சே செய்கிற மாதிரியே ஒரு சில மருந்துகள்லாம் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தது வந்து இப்போ குழந்தைகளுக்கும் வந்து அது தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த பெரியவங்க மூலமாக அதை கடத்துறாங்கன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதுமாரி வீட்டுக்கு போனாலும் அம்மாவும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு இதுனா டக்குன்னு இந்த இதை போட்டு குடித்தா சரியாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே ஒரு சில நேரம் நம்ம போகும்போது இங்கே உள்ள தண்ணி அதை ஒத்துக்கலைன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு கஷாயம் போட்டு குடித்தாங்கன்னா அதை கேட்டுருது நமக்கு. அதே மாதிரி அந்த பொருட்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில நம்மளுக்கு இங்கே வந்து அந்த கலப்படம் இல்லாத பொருள் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இந்த கருப்பட்டியில் வந்து தூய்மையான கருப்பட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே சொல்லிடுறாங்க, இதில் வந்து அதிகமாக சீனி பாகு கலந்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சே வாங்குறாங்க. ஒரு நயம் கருப்பட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி
அதை பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, பார்த்து அந்த இதில் வாங்கிடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் வந்து அனுபவம் கிடையாது. நம்ம கடைக்கு போனோம்னா பனங்கற்கண்டுலே வந்து பல விதமாக இருக்குது. அதில் எல்லாமே வந்து எசன்ஸ் சேர்த்த பனங்கற்கண்டு தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டில் வந்து என்ன தான் கஷாயம் வச்சு கொடுத்தாலும் ஒரு சிலது வந்து அது சரியாக மாட்டேங்குது. அப்போ அந்த பொருட்களை தேர்ந்தெடுக்கிற முறையும் வந்து அவங்க மூத்தவங்ககிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாழ்வியலை மாற்றினா கூட அதுலேயும் ஒரு சில சிக்கல் இருக்குது. அதையும் நம்ம வந்து தெளிந்து நம்மளோட வாழ்க்கை முறையை பின்பற்றணும். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். நீங்க சொன்ன மாதிரி மேல்தட்டு மக்கள் எல்லாமே மாறுறதுக்கு தயாரா இருந்தாலும் இன்னும் நடுத்தர மக்களா இருக்கட்டும், இல்ல அடித்தட்டுல இருக்கவங்க தொடர்ந்து அந்த ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ தினம் வீட்டு வேலை செய்யறவங்க கூட அவங்க குழந்தை கூட்டு வந்தா தினமே வாங்குறாங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் பாக்கெட் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து கூட்டு வந்து அந்த குழந்தைங்கள அமைதியா இருக்க சொல்றது, இந்த மாதிரி இது அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் முறையாவே மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் மாற வேண்டியது இருக்குது. அதற்கு காரணம் இந்த விளம்பரங்கள், நிறைய நவீன வாழ்வியல் முறை, இப்படி நிறைய சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம நிறைய பெரியவங்க கிட்ட கத்துக்க வேண்டியது இருக்குதுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ராஜசங்கரி அம்மா நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா போயிருந்துட்டாங்க. குழந்தை பிறப்பிலிருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து என்னென்ன பண்ணணுங்கிறது ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயமா சொன்னாங்க. அதே போல நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் அதை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்ம செய்யறது இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையுமே இருந்து ஆரம்பிக்கலாம். அது பல் துளைக்கிறதுல இருந்து நம்ம ஒவ்வொன்றும் பயன்படுத்துறோம்னா அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. அவங்களோட ஆரோக்கியம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியதான் இருக்கு. அது போல காசி ஆறுமுகம் ஐயா பகிர்ந்துகிட்டது மாதிரி இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து இந்த உணவுகள் சாப்பிட்டா நல்லதுன்னு அந்த உணவை தேடி போகையிலையும் நமக்கு அது தரம் பிரிக்க தெரியல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு எது சரின்னு கண்ணிலேயே பார்த்து பண்ற அளவுக்கு நம்மளுக்கு எந்த அறிவும் அவங்க அளவுக்கு அறிவும் சரி அனுபவமும் சரி இல்லை அப்படிங்கிறதும், அதனால அதோட நோயோட குணப்படுத்துற தன்மையும் அந்த பொருட்களால நம்மளுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அதே போல நமக்கு மட்டும் இல்லாம இப்போ ஐயா குறிப்பிட்ட மாதிரி அவங்க முன்னோர்கள்ட்ட இருந்து அவங்க குழந்தைகளுக்கும் வந்து கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எந்த குழந்தையா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் குழந்தையில இருந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு மென்டாலிட்டி என்னன்னா டாக்டர்கிட்ட போனா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கு. ஆனா அது வருமுன் காப்போம்ங்கிறதுக்கும் உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது சூரிய குளியல் ஆகட்டும், காலையிலேயே நேரமா எந்திரிக்கிறதாகட்டும், இரவு 6 மணி 7 மணிக்குள்ள உணவு அருந்தியதாகட்டும், அது போல பல பல பலகாரங்கள் இதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து சாப்பிட்டது இல்லை. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் சரி ரொம்ப சரியானதாக இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ராஜசங்கரி அவங்க பகிர்ந்துகிட்டதுல இருந்து ஒரு விஷயமா இருந்தது. மிக்க நன்றிங்க ராஜசங்கரி, மிக்க நன்றிங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வெங்கட்ராமனையா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிற ஆரோக்கிய பிட்டாய் அவர்களுக்கும் கற்பொழி மேடமுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு இன்றைய சிறப்பு பேச்சாளர் வந்து பல அரிய கருத்துக்களை கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தற்கால வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவங்களுக்கும் மிக்க நன்றி. இதன் மூலமா பயனடைகிற இந்த இதுல கேட்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், அவங்களுக்கும் இறையருள் கிடைக்கட்டும். இன்னைக்கு ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையான விஷயங்களை மறந்துவிட்ட பல விஷயங்களை ஞாபகப்படுத்தின தருணங்கள் அப்படின்றா தொடரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல நிறைய இது பார்த்துருப்போம் டிவியில. அந்த மாதிரி நம்ம எது நேச்சுரலா பண்ணிட்டு இருக்கோம், எதெல்லாம் நம்ம வழக்கமா செய்து கொண்டிருப்போமோ, நம்ம வாழ்வியல் முறையா இருந்ததோ அதை வந்து வழக்கமா வச்சிருந்தத இன்னைக்கு நம்ம ஒரு பயன்பாடு இல்லாம அதை வந்து இல்ல ஒரு பழக்க வழக்கத்தை விட்டதுனால அதை வந்து ஒரு பயிற்சியா நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்றதான் வருத்தக்கூடிய விஷயமா நான் இங்க பாக்குறேன். இந்த குறிப்பான அந்த விஷயங்கள் வந்து சொல்லும் போது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. உடனே பண்ணது என்னோட சின்ன வயசுல பண்ணினது நான் மறந்தது அப்படின்னா எண்ணெய் குளியல். வாரத்துக்கு கண்டிப்பா ஒரு எண்ணெய் குளியல் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது சின்ன வயசுல எங்க பாட்டி தாத்தா இருக்கட்டும், எங்க வீட்டுல சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும். நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறம் எண்ணெய் குளியல் வந்து ஏதோ பண்பற்ற விஷயமா நம்ம பார்த்து அதை கைவிட்டதுனால விட்டு போயிடுச்சு அப்படின்றது ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கேன்.
அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பல்லாங்குழி விளையாடுறது, அதே மாதிரி இந்த கல்லு வச்சு விளையாடுறது, 5 கல்லு, 7 கல்லு அதெல்லாம் சின்ன வயசுல உட்கார்ந்து மனக்கணக்கோட விளையாடினப்போ, அதன் மூலமா என்னுடைய கணக்கு கண்டிப்பா ஜாஸ்தி நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றது நான் நினைவு கூர்றேன். அததான் நம்ம விஜயா அம்மா சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நிறைய வந்து நமக்கு திருப்பி சொல்லும்போது, நான் விட்ட விஷயங்களா நான் பார்க்கிறேன் ஒழிய, அதை தொடர விஷயங்களா நான் பார்க்கல. கண்டிப்பா நம்ம இன்னைக்கு அதை திருப்பி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துல நமக்கு இருக்குன்றப்போ, அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஒரு நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிச்சோம்னா, இந்த உலகம் வந்து கண்டிப்பா நல்லவர்களால் மட்டுமே நிறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்போ அதைத்தான் சொல்றாரு மணவாள மாமுனிகளோட திருவடி சரணத்தை சொல்லும்போது, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அப்படின்னாரு. இன்னைக்கு கடல் சூழ்ந்திருந்தாலும் மண்ணும் இருக்கு அப்படின்னு. அதை மாத்தி சொல்றதா இருந்தா, கடல் சூழ்ந்த நல்லுலகம் வாழ அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு கண்டிப்பா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமா ஆக்கிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்பயாவது முழிச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து தொடர்ந்து அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா, மேலும் மேலும் நம்ம இந்த அமிர்தம் அப்படிங்கிறது எதுவும் தேவர்களுக்கு மட்டும் கிடைத்தது கிடையாது. நமக்கும் உண்டான ஒரு சொத்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, வணக்கம். நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்வாழ்வு அமிழ்தமான நல்ல விஷயங்களை அன்பு சகோதரி ராயசங்கரி அவர்கள் இந்த காலை பொழுதில் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலே சிறப்பாக உரையாற்றினார். அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பு சகோதரி குழந்தை பிறப்பு, அதாவது அந்த தொட்டிலில் போட்டு அந்த குழந்தைகளை வளர்ப்பது முதல் வயதான காலம் வரை இயற்கையான வாழ்வியல் முறைகளை எப்படியெல்லாம் நாம் கையாண்டால் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் என்பதை பற்றி மிகவும் அற்புதமாக சகோதரி எடுத்து கூறினார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றி. சகோதரி வந்து நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த மருந்து தயாரிப்புல சகோதரி மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. முக்கியமா அவங்க இப்போ சொன்னதுல அந்த குளியல் பொடி வந்து தயார் பண்றாங்க நிறைய. அதாவது குழந்தைகள் முதல் வயதானவர்களை, அதே மாதிரி மகளிருக்கு தனியா, ஆடவருக்கு தனியா, இப்படி பிரிச்சு நிறைய அந்த விஷயம்லாம் தயார் பண்றாங்க. அந்த குளியல் பொடி அதை நான் பயன்படுத்துறேன். நேற்று நடந்த ஒரு நிகழ்வு. அந்த சகோதரியுடைய அந்த குளியல் பொடியை பயன்படுத்தி குளிச்சுட்டு செய்தித்தாள் வாசிச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எப்படி தூங்கணும்னு தெரியல. பகல்ல தூங்க மாட்டேனா. அந்த தூக்கம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதம். அந்த செய்தி வாசித்து, ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, இது போன்ற அந்த வாழ்வியல் முறைகள் அந்த சகோதரி சொன்னது மாதிரி நம்ம வாழ்வியல் முறைகளை பயன்படுத்தோம்னா மருத்துவர்களை போக வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம அம்மா கூட விஜயகுமாரி அம்மாலாம் சொன்னாங்க. இது கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறது இக்காலத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தாலும், நம்ம சிரமப்பட்டு அந்த நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய இளைய தலைமுறைய நல்ல ஒரு நோயற்ற ஒரு சமூகத்தை நம்மால உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த உள்ள தொழில்நுட்ப காலத்துல சில விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக தான் பல மைல் தூரங்கள் சென்று நாம் பொருளீட்டுகிறோம். அந்த பொருள் எதற்காக? நம் குழந்தைகளுக்காக தான். அவங்களுடைய ஆரோக்கியம் நம் திறம்பட நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் சிரமப்பட்டாகத்தான் வேண்டும். அதனால இது போன்ற நல்ல விஷயங்கள் நம்ம சரித்திரம் படைப்போம் தளம் அற்புதமான வீரியமிக்க விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறது. இதை நாம் வாழ்வியல் ஏற்று நம் வாழ்வை வளமாக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை சகோதரிக்கு நன்றி கூறுகிறேன். அந்த சேலை கட்டி அந்த குழந்தைய எப்படி தாளாட்டுறதை பற்றி ஒரு பாட்டோடு நிறைவு செய்கிறேன். ஆத்தாவுஞ்சேல அந்த ஆசத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் குடிக்க அப்பனுக்கு தலதுவட்ட பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் எப்போதும் உன்ன நப்பு வேணும்.
போதும் நினப்பு வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஜேலதானே, வண்ண பூஞ்சோலதானே, வெறுந்தர விரிப்புலனா படுத்து கிடந்ததும் ஜேலதானே, வண்ண பூஞ்சோலதானே. ஈரச்செல காயும் முன்னே வானவில்லா தெரியும், சேல கட்டி இறைச்ச தண்ணி சர்க்கரையாய் நிற்கும். நீ சேல கட்டி இறைச்ச தண்ணி சர்க்கரையாய் நிற்கும். அத்தாவும் சேல அந்த ஆகாசத்தை போல, அத்தாவும் சேல அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒஞ்சேலதானே, அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒஞ்சேலதானே, வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்கு அது கொடையாகும், வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்கு அது கொடையாகும். ஒஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோலதானே, மயிலிறக ஊஞ்சேல மனசுக்குள்ள விரியும். காத்தா மயிலிறக ஊஞ்சேல மனசுக்குள்ளே விரியும். வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும், வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும். அத்தா ஊஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, அத்தா ஊஞ்சேல. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். அருமையான பாடலுங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ராஜசங்கரி அம்மா அருமையா பேசுனாங்க. குழந்தைகளை வளர்க்குறது எப்படி, நம்மளோட உடல் நலத்தை பார்த்துக்கிறது எப்படி, உடல் நலம்தான் மனநலம், ரெண்டும் நல்லா இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்றத பக்குவமாக நம்மளுக்கு நிதானமாக எடுத்துரைத்தார்கள். அன்றைய காலத்து குழந்தைங்க விளையாடின விளையாட்டெல்லாம் சொன்னாங்க. நிறைய விளையாட்டு இருக்குது. ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்ததுன்ட்டு 10 பேர் கைகோர்த்து போவோம். எதில் 10 பேர் 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்ததுன்னு பாடுவாங்க. மலையிலே தீ பிடிக்குது பிள்ளைகளே ஓடிவாங்க, கொலை கொலையா முந்திரிக்காய், தட்டாங்கல் விளையாட்டு, பல்லாங்குழி விளையாட்டு, எத்தனையோ இருக்குது. ஆண் பிள்ளைங்க கிள்ளி விளையாட்டு, கோழி குண்டு வச்சு விளையாடுறது, இன்னும் நிறையா இருக்குது. மகிழ்ச்சியாக கூடி விளையாண்டோம். உண்மையாகவே பள்ளியிலேருந்து வந்தோடனே பைய வச்சுருவோம். எங்கள் அப்பாவோட அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் வயலில் விளைஞ்ச சீனிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, தட்டைப்பயிறு, எள்ளு உருண்டை, உளுந்தம்பயிறு, எதுனாலும் சரி அவிச்சு தயாராக வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க வந்தது திங்கணுன்ட்டு வாங்கி அங்கே உட்காந்து திங்க மாட்டோம். விளையாட போகிறோம் அப்படின்னோம், நிறைய கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடு அப்படின்ட்டு. இல்லை வெந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஓடி போய் விளையாண்டுட்டு எல்லோரும் வருவோம். 4-5 பேர் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, உட்காந்து திம்போம். இனிப்பாக திண்டு பழக்கம் இல்லை. எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு வகைகள், பயறு வகைகள் அவிச்சு தின்றதான் அதிகமாக ஞாபகம் இருக்குது. நாட்டு காய்கறிகள், கீரைகள் இது சமைச்சு நிறைய வச்சு சாப்பிட்டதான் ஞாபகம் இருக்குது. நிலாச்சோறுன்னு ஒன்று பண்ணுவோம், இன்னும் ஞாபகம் எனக்கு. சின்ன பசங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் முதலையே கூட்டி சாணிப்பால் தெளித்து நல்லா சாணியை வச்சே வீடு கட்டி வாசலில் கோலம் போட்டு எல்லாரும் அன்னைக்கு மாலையில் என்ன பண்ணுவோம், முழு நிலவு அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்து பகிர்ந்து சாப்பிடுவோம். அப்போ தான் முதல்ல அதலக்காவை இங்கே தெருவில் உள்ள ஒரு அத்தை நல்லா தேங்காய் பூ போட்டு பொரித்து கொடுத்தாங்க. அதலக்காயா எங்கள் பக்கம் அது விளையாது, திருவிழுத்தூரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட
கூட பிறந்த அக்கா சாரதா அக்கா 2 பேரும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு விரும்பி சாப்பிட்டோம். எல்லாரும் ஆசாசியாக சாப்பிடுவோம். அந்த நிலவை பார்ப்போம், பாட்டு பாடிக்கிருவோம், நல்லா இருக்கும். உடலாலும் மனதாலும் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள். தெரு விளக்கில் தான் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து வந்து படிப்போம். 6வது வரைக்கும் படிச்சிருக்கோம். வீட்டில் விளக்கு இருந்தாலும் வீட்டில் விளக்கு இல்லாதவங்க தெரு விளக்கில் படிக்கிறப்ப நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கை விரித்து உட்காந்து அப்படி படிப்போம், ஒப்பிப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சொல்ல சொல்ல பழைய நினைவுகள். நானுமே என் குழந்தைகளை வேட்டி சேலையில் தான் தொட்டில் கட்டி போட்டிருக்கோம். எங்கள் ஊரில் அதுதான் எப்பயுமே பண்ணுவாங்க. அது மரபு சார்ந்துன்னு கூட நான் சொல்லுவேன். தலை உருளும் பாருங்க, உடம்பெல்லாம் உருள்றப்போ நீல தலையாக இருந்தால் கூட எங்கள் அம்மா சொல்லி தருவாங்க, குழந்தைய அந்த தலையை நம்ம உள்ளங்கையில் வச்சு பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதே போல் சின்ன சின்ன பயிற்சி, கையை காலை வளைச்சி செஞ்சு அப்படின்னு பயிற்சி சொல்லி தருவாங்க. 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பெரியவங்க சொன்ன மாதிரி அதிகாலையில் நாங்கள் செய்வோம். மூக்கெல்லாம் நல்லா கூர்மையாக இருக்கணும்னு பிடிச்சி பிடிச்சி விட சொல்லுவாங்க. கை காலெலாம் நல்லா அமுக்கி விட்டு நீவி விட்டு 8 மாதத்தில் 8 வைக்கணும் குழந்தைங்க, அதெல்லாம் சரியாக சொல்லிடுவாங்க. அதே போல் துண்டை வச்சு நாங்கள் அப்படியே 8 வைக்க வைப்போம். கடகாப்பட்டியில் குழந்தைய உட்கார வைக்க சொல்லுவாங்க. கீழே ஒரு பெட்ஷீட்டை விரித்து சுற்றி நாங்கள் வந்து இலவ மஞ்சு தள்ளாணி இது அம்மாவை தயாரிச்சிருவாங்க, அதை சுற்றி போட்டு உட்கார வைப்போம். வெளியில் பொருள் கொடுத்து எந்த பொருளும் வாங்கினதே இல்லை. பொதுவாக வீட்டில் உள்ளதே வச்சு நாங்கள் உட்கார வச்சுருவோம் குழந்தைங்கள. அப்புறம் படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா பாட்டி சேலைகள்லாம் ஒரு 5-6 சேலையை நல்லா விரித்து பொதுமலாக வச்சு குழந்தைய படுக்க வச்சுருவோம். எறும்பு வராத அளவுக்கு சுத்தமாக அப்படி வச்சுருப்போம். சொல்லப்போனால் இயற்கையோடு இயைந்து தான் வாழ்ந்தோன்னு சொல்லணும். அன்றைய காலங்களில் வளர்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். குழந்தை பெற்று ஓராண்டுக்கு வந்து எந்த உணவுனாலும் எடுத்துக்கிறோன்னு, இல்லாட்டா சில சமயம் சில உடம்புக்கு சேராதும்பாங்க. அதனால் யாராவது சீனிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, ஒரு உளுந்தங்களி, இல்லை ஏதாவது கூழ், எதுனாலும் யார் செஞ்சாலும் உறவுகள்லாம் வந்து பிள்ளைத்தாச்சி கறி அப்படின்னு கொண்டு வந்து இந்த களியை தின்னு அப்போ தான் உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படின்னு பல வகையான உணவு நான்லாம் சாப்பிட்ருக்கேன். நாங்கள் சாப்பிட்ருக்கோம். கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ அகத்திக்கீரைனா கீரையை நல்லா தேங்காய் பூ போட்டு நல்லா வச்சுருப்பாங்க. இந்த சாப்பிட்டு பாரு அப்போ தான் ஒத்துக்கும் அப்படிம்பாங்க. வாங்கி வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். மாசமாக இருக்கிறப்போவும் எங்கள் ஊரில் எந்த ஒரு உணவுனாலும் கொடுப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சவு மிட்டாய் எடுத்தாங்கன்னா அவளுக்கு பிடிக்கும் பிள்ளைத்தாச்சி கறி, கொஞ்சோண்டு கொடுப்போம் அப்படி கொடுப்பாங்க. அந்த கிராமத்து வாழ்க்கை, உறவுகளோடு வாழ்கின்ற வாழ்க்கை, கூட்டு குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே நமக்கும் நல்லது, நம்மளோட வாரிசுகளுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அதை வந்து விரும்புறதில்லை. நிறைய பொருளை வந்து இன்றைய தலைமுறை பார்க்கறது கூட இல்லை. தகுனு அதெல்லாம் நாங்கள் விரும்பி எங்கள் தாய் மாமாவுக்கு 300 பனைமரம் இருக்குது. மாமா கருப்பட்டி காய்ச்சுவாங்க. 6, 7, 8 அப்படி படிக்கிறப்போ 8 வரைக்கும் தாய் மாமா வீட்டுக்கு போயிருக்கோம். 10 நாள் 5 நாள் அப்படி அனுப்புவாங்க. நான் இந்த அங்கே தான் பெரும்பாலும் போவோம். அந்த தகுனை மாமா எடுத்து எடுத்து கொடுப்பாங்க, உட்காந்து திம்போம். இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா குற்றாலம் போனாலோ திருச்செந்தூர் போனாலோ தகுனு விற்றா உடனே ரூபாயே பார்க்க மாட்டேன், எவ்வளோ நாள் கொடுத்து அப்படியே வாங்கி திம்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைய தலைமுறைக்கு இந்த தைப்பொங்கலப்போ நான் சொல்லி கொடுத்தேன். தகுனை வாங்கி நான் திங்கலை, என்னோட தம்பி பிள்ளைங்க குட்டி குட்டி பிள்ளைங்களுக்குலாம் இதுதான் தகுனு, இப்படி இருக்கும், குலை குலையாக காய்க்குது, அதெல்லாம் அந்த சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வாய் திறந்து ஆங்கிலம் தானே பேசுகிறாங்க, அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு நானே வந்து சொல்லி கொடுத்துருவேன். இன்னைக்கு ராஜசங்கரி வந்து நிறைய சொன்னீங்க, நான் நேரம் கருதி கொஞ்சம் மட்டும் பகிர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து நீங்கள் நிறைய சொல்லுங்கள் ராஜசங்கரி. எங்களோட உடலும் எங்களோட மனசும் நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா அதை வந்து அனுபவித்தோம், அந்த நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவோம், அது பயனுடையதாக இருக்கும். அரிய பல செய்திகளை சொன்ன உங்களுக்கு மனமகிழ்வோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகின்றேன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. சில விஷயங்கள் தெரியாத இந்த தின்பண்டங்கள் அதெல்லாமே சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. நன்றி. அர்த்தநாரியா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றி நன்றி. ரொம்ப நல்ல நிகழ்ச்சி, ரொம்ப பயனுள்ள வகையில இருந்தது. அப்புறம் இந்த பழசெல்லாம் நினைவூட்டுற வகையிலையும் இருந்தது. இந்த மைண்டுக்கு வந்து ரிமைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி கொடுத்த சரித்திரம் படைப்போம். அப்புறம் ராஜசங்கரி எல்லாருக்கும் நன்றி.
உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ராஜசங்கரி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அம்மா. நன்றிகள் அம்மா. நீங்கள் கற்பகவல்லி அம்மாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்க நான் சொன்னதை வந்துட்டு அவ்வளவு அழகா தொகுத்து ஒரு சிறிய தொகுப்பாகவே வழங்குனீங்கம்மா. எப்பவுமே உங்களுடைய அந்த தொகுப்பு மட்டும் நான் எல்லா நிகழ்வுமே நான் கேட்டுருவேன். அடுத்ததாக விஜயகுமாரி அம்மா, நீங்க உங்களுடைய அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு ஒரு மன நிறைவை தந்துச்சுமா. ஏன்னா அவ்வளவு குழந்தை வளர்ப்புல வந்துட்டு எவ்வளவு மகத்துவங்கிறது உங்களை விட எனக்கு குறைவா தான் தெரியும். அதை நீங்க நிறைவாவே சொன்னீங்க. உங்களுடைய அந்த குழந்தைகளுக்காகவும் பேத்திகளுக்காகவும் எவ்வளவு மெனக்கெடல்களை செஞ்சீங்கன்னு சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு அவ்வளவு இதாவது இருந்துச்சுமா. அப்புறம் நீங்க கற்றுத்தரேன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட கத்துக்கிற வாய்ப்பு வந்துட்டு எனக்கு கிடைக்கணும்மா. அதுக்கு நீங்க வாய்ப்பளிக்கணும். மிகவும் நன்றி அம்மா. அடுத்ததாக எனது கணவர், நான் சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாவே என்னுடைய அந்த நிறைவு முடிச்சுக்கிட்டேன் பகுதியை. அது கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நீ சொல்றதையே சொல்லிட்டு இருந்த அப்படின்ட்டு. எனக்குமே கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாருமே அதை கேட்டு எவ்வளவு விஷயங்களை சொன்னீங்க. அது எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஐயா அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நிறைய தகவல்களை வந்துட்டு புதுமையான தகவல்களை நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி. ரேவதி அம்மா, உங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு நேர்மறையாவே இருக்கும். மிக்க நன்றி அம்மா. வெங்கட்ராமன் ஐயா, மிக்க நன்றி ஐயா. நீங்க வந்து அந்த விளையாட்டு முறைகள் மூலமா உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க. அப்ப நான் சொல்லும்போது எனக்குமே சந்தோஷமா இருந்தது கேட்கும்போது. அப்புறம் அமிர்தம் அந்த தலைப்புக்கான ஒரு கருத்தை வந்து நீங்க தெரிவிச்சீங்க. அதற்காகவும் மிக்க நன்றி ஐயா. ராமச்சந்திரன் ஐயா, மிக்க மிக்க நன்றி. என்னுடைய அந்த நலங்கு மாவு பத்திய இதை வந்துட்டு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்கும் இதுக்கும் மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக அந்த தொட்டில் பத்தின பாடல் வந்து ரொம்பவே மனசை நெகிழ்ச்சி ஆக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். நான் ஒரு சின்ன தொட்டில் பத்தி ஒரு சின்ன கருத்து தான் சொன்னேன். ஆனா நீங்க ஒரு பாடல் வழியா ஒரு இதையே சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி ஐயா. அம்மாவை வந்துட்டு நினைக்க வச்சுட்டீங்க. அடுத்ததாக விந்திய கௌரி அம்மா, மிக்க மிக்க நன்றி அம்மா. விளையாட்டு முறைகள் நீங்க சொன்ன அந்த நிலாச்சோறு சொல்லும் போது எனக்குமே அப்படி சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சு. அதலக்காய் பத்திய விஷயம் சொன்னீங்கம்மா. அந்த அதலக்காய்ங்கிறது அந்த பறிச்ச உடனே சமைச்சு சாப்பிடணுங்கிற அந்த ஒரு அற்புதமான காய். அதோட பயன்கள் வந்துட்டு அளப்பரியது. அதை நீங்க சாப்பிட்ட விதம் வந்துட்டு எனக்கு அது சுவை எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கும் நல்லாவே இருந்துச்சு. மிக்க நன்றி அம்மா. அப்புறம் அந்த தவுன் பத்தி சொன்னீங்க. அந்த தவுன் சாப்பிடணுங்கிற ஆசைய நீங்க உண்டாக்கிட்டீங்க அம்மா. மிக்க மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக அர்த்தநாரி ஐயா, உங்களுடைய அந்த மேன்மையான கருத்துக்கு மிகவும் நன்றிகள் ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கங்கள். நன்றிங்க ராஜசங்கரி. நீங்க தமிழ் பேசுறது அவ்வளோ இனிமையா இருக்கு. அமிழ்தம் மாதிரி அவ்வளோ இனிமையா இருக்கு. கேட்டுட்டே இருக்கலாம் போல. நான் திட்டுறாங்க அப்படிங்கிறதோ கோபம் படுறாங்க அப்படிதான் நம்ம இப்ப சொல்றோம். நீங்க கடிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதே ரொம்ப அழகா இருந்தது. அதோட தின்பண்டம், நம்ம எப்ப தின்பண்டம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தின்பண்டம் தீனி அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்ததான் நம்மளோட வாழ்வியல் முறையே மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். அதுவுமே அந்த சொல்லுமே அப்படிதான் நம்ம மறந்து போன சொல் மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் ஸ்நாக்ஸ்க்கு மாறினது. அதுவுமே அழகா சொன்னீங்க. உங்க தமிழே அவ்வளோ அழகா இருந்தது. நீங்க சொன்ன கருத்துக்களும் அவ்வளவு சிறப்பா இருந்தது. அருமையான கருத்துக்களால் இன்றைய காலை பொழுதை நிறைத்ததற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. அருள்சேவி அவர்கள் வாழ்த்துக்கள் ராஜசங்கரி சகோதரி. சிறப்பான உரை, விழிப்பான உரை, பயனுள்ள உரை, உடலுக்கும் உணர்வுக்கும் மனதுக்கும் தேவையான உரை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை
விஜயகுமாரி அம்மா நீங்க பேசுறீங்களா? நன்றிகள் அம்மா. அம்மா வந்து ராஜசங்கரி சொன்னாங்க கத்துக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன வேணும் எப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறேம்மா. என் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க ஃபோன் நம்பரு ஏதோ ஒரு தொடர்பு கிடைச்சா நாங்க பேசிக்கிறோம்மா. நன்றிகள் அம்மா. நிச்சயமாங்கம்மா. அவங்க நம்பர் என்கிட்ட அனுப்புறேம்மா. இருக்கு காசி நான் எடுத்து. சரி நல்லதுங்க காசியாரம்மா. நன்றி. நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாழ்வின் சுவை என்ற தலைப்பில் அர்த்தநாரி ஐயாவின் சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.